Yeah. நினைக்கிறேன். நான் ஸ்டாப் பண்ணிட்டு வர்றேன். நான் I will share the ஓகே போதும் நினைக்கிறேன். கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமா தம்பி ஓபன் ஆயிடுச்சுப்பா. ஓகே ஓபன் ஆயிடலானே. எட்வின் ஓபன் ஆயிடுச்சு. சரி அண்ணே. ஹலோ. புதுசு ஆரம்பிக்கல, நான் இதுல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் புதுசுக்கு வர்றேன். நீங்க அதனால parallel நீங்க உங்க சிஸ்டத்துல இத ஓபன் பண்ணிருங்க. நான் ஓபன் பண்ணிட்டேன். நீங்க இப்ப ஓபன் பண்ணி வச்சிருக்கத ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் எட்வின். ஓகே சரி. அண்ணா நீங்க எனக்கு இது அனுப்புனேன்னு சொன்னீங்கல்ல, இந்த இதெல்லாம் அனுப்பிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா தம்பி இமெயில் அனுப்பியிருந்தேன் எட்வின். இதுதானே ஜிமெயிலுக்கு தானே அனுப்பியிருந்தீங்க தம்பி? ஒரே நிமிஷம் எட்வின். ஜிமெயிலுக்கு தானே அனுப்பியிருந்தீங்க தம்பி? என்கிட்ட ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சு கொஞ்சம். நீங்க இருக்குதா தம்பி? இருக்குதா? ஓகே. இப்ப நான் என்னன்னா அதையே நீங்க அந்த இதையும் நீங்க ஓபன் பண்ணி வைங்களான்னு. அந்த நீங்க எனக்கு அனுப்புனது தம்பி இப்போ நீங்க ஓபன் பண்ணி வச்சு சொல்லுங்க தம்பி. நீங்க அனுப்புனது அந்த வேர்ட் ஃபைலையும் ஓபன் பண்ணி வைங்களானே. முடியுமா அனந்துக்கு? நான் உங்களுக்கு பண்ணலாம் தம்பி, பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, நான் எதுக்காக சொல்றேன்னா அதுல இருந்து நம்ம காப்பி பண்ணி we can paste it. தம்பி வேற ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டேன். ஏன்னா இதுல இன்னும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல. பண்ணிட்டுமா? இதுல ஏன்னா அது இமெயில்ல இருந்து எடுக்கணும்ல எட்வின். இருக்கான்னு தெரியலையே, இதுல இருக்கான்னு தெரியலையே. மொபைல்ல இருந்து உங்களுக்கு அனுப்புனேன். ஆமா இல்ல இதுல இது கனெக்ட் பண்ணிடுறேன், கொஞ்சம் இருங்க. அல்லது வேற ஒரு ஃபைல் வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கலாமா எட்வின்? வேண்டாமா தம்பி? பண்ணலாமா இருக்கும். இது இருக்காதோ? இல்ல கனெக்ட் பண்றேன். ஹாட்ஸ்பாட் போட்டுருக்கேன். ஆமா, நானும் வந்து அண்ணே நான் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு என்னுடைய சரி பண்றேன். அப்போ வந்து நல்லா இருக்கு. நான் இப்போ இந்த பவர் பாயிண்ட் மாத்திரம் தான் ஷேர் பண்ணேன். நான் என்டையர் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிடுறேன். சரிப்பா. ஓகேப்பா. ஓகே தம்பி. இப்போ நான் அனுப்பியிருக்கத ஓபன் பண்ணிட்டீங்க நீங்க இல்லையா எட்வின்? ஆமா ஆமா. இப்போ நான் என்ன ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். தம்பி கேக்குதாப்பா? கேக்குதா? ஆமா நான் கேக்குது, நல்லா கேக்குது. இல்ல நீங்க ஓபன் பண்றது தெரியுது. நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. ஆமா, நீங்க அந்த இன்டர்பிரட் அக்கார்டிங் டு தி கான்டெக்ஸ்ட் மூவ் பண்றீங்கல, தெரியுது. ஓகே, நான் இப்போ கொஞ்சம் இருங்க, இந்த ஓபன் பண்ணிட்டேன். சரி அண்ணே. தம்பி ஒரே நிமிஷம். நோ ப்ராப்ளம். நீங்க ஓபன் பண்ணுங்க. இல்ல நான் இது என் பாட்டு வர்க் பண்றேன். இட்ஸ் ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு அனுப்பி இருந்தது வந்து ஓல்ட் நோட்ஸ் தான் எட்வின். அதுல அப்படிதான் இருந்தது, ஓல்டுன்னு தான் இருந்தது. ஆமா, ஏன்னா இப்போ புதுசு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அவ்வளவு பிள்ளைகளுக்கு டீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தான் ஓபன் பண்ணேன். நீங்க நான் அனுப்பின பவர் பாயிண்ட் ஃபுல்லா பாத்தீங்களா? இந்த 39 ஸ்லைட்ஸும் பார்த்தேன் தம்பி. ஒரு கிளான்ஸ் பார்த்தேன் எட்வின். ஓகே. நான் என்ன ஐடியானா ஏதேசும் நீங்க வச்சிருக்கிறது தான் இருக்கும். மாடிஃபிகேஷன்ஸ் தான் we have to do. ஆமா, கொஞ்சம் இருக்கு தம்பி. மற்றபடி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. ஆமா, இப்போ எனக்கு ஐடியா சொல்றேன், பட் உங்க இது ரெண்டாவது நீங்க சொல்லணுமா இருக்கும். இப்போ நீங்க இது முடிச்சிட்டு வாங்க. ஒரே நிமிஷம். இது ஓபன் ஆகுது. இதுமே ஷார்ட்டர் வெர்ஷனா தான் என்ன இருக்கும். நீங்க வச்சிருக்க அதே இங்கிலீஷுக்கு
இருக்கும். இட்ஸ் நாட் லாங் எலாபரேட்டா இருந்திருக்கு. அதெல்லாம் நான் போட்டு இல்ல நீங்க கொடுத்தது வந்து ஹெட்டிங்ஸ் மட்டும் தானே தம்பி, கரெக்டா தான் இருந்துச்சு. ஒரு சில மைனர் கரெக்ஷன்ஸ் மட்டும் தான், மற்றபடி அதே தான். அதான் நான் அந்த மைனர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா பண்ணிரலாம். அதான் நான் யோசிச்சேன். அதான் அதுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிடுவோம். இது ஓபன், இது சாரி கூகுள் டிரைவ்ல ஓபன் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, என்ன பண்ணன்னு தெரியல. இதுல இமெயில்ல கிளிக் பண்ண கூகுள் டிரைவ்ல ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டவுன்லோட்ஸ்ல இருக்கும், அத கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே தம்பி ஒரு நிமிஷம் காப்பி பண்ணிடலாமா? டைல்ஸ்ல இருந்தாலுமே காப்பி பண்ணிடலாம். டவுன்லோட் ஒரே நிமிஷம். சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு தம்பி, ஒரே நிமிஷம். மெல்ல வாங்க, ஒண்ணாத ரிலாக்ஸ்டா we will do. வேற கையில இருக்கிற ஹேண்ட் நோட்ஸ் இருக்குமா? இருக்காது. இருக்கு தம்பி, இங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இன்னைக்கு. ஓகே, கொஞ்சம் வந்துருச்சு. இது இந்த டவுன்லோட் ஃபைலுக்குள்ள வந்துருச்சு. ஆமா, நீங்க இந்த இதுவும் ஓபன் பண்ணி அப்படியே தமிழ் பைபிள் இத காப்பி பண்ணி பேஸ்ட் சாரி சொல்லுங்க தம்பி. தமிழ் பைபிள் சாஃப்ட் காப்பி வச்சிருப்பீங்கன்னா அதுவும் நல்லா கையில இருக்குன்னா வசதி. அது யோசித்தேன் தம்பி. எனக்கு அது இல்ல தம்பி, எனக்கு தமிழ் பைபிள் சாஃப்ட் காப்பி இல்ல எட்வின். ஓகே, என்ன வச்சிருக்கேன்? ஆமா தமிழ் வச்சிருக்கேன்ல, இப்ப தெரியுதுல்ல ஸ்கிரீன்ல என்னுடைய தெரியுதுல்ல? அதான் நீங்க ஓபன் பண்றத பார்த்தேன். அது நல்லா இருக்கு, அழகா இருக்கு. என்ன சொல்லி அதை இது பண்ணணும் தம்பி? எப்படி டவுன்லோட் பண்ணணும் எட்வின்? அதுல போட்டுக்கலானே, tamil-bible.com. இதுல வந்து ஈஸியா எடுத்துடலாம் நமக்கு. நான் வெர்சஸ் எல்லாம் ஹோலி பைபிள் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இது வந்து நேரா இதுல கூகுள்ல இருந்து இது பண்ணிடலாமா தம்பி? ஆமாண்ணே, நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த அதிகாரம் 5 கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். we can just keep moving பயங்கர ஃபாஸ்டா. ஓகே. என்ன நம்ம டைப் படிக்க கண்டிப்பா வசனங்கள் இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? நான் மோஸ்ட் ஆஃப் த வெர்சஸ், அதனால தான் என்னுடைய பிரசன்டேஷன்ல நிறைய பைபிள் வெர்ஸ் தான் இருக்கும். பாயிண்ட்ஸ் இருக்கோ இல்லையா, ஈஸியா இதுல இருந்து எடுத்து போட்டுருவேன். நமக்கு கண்டிப்பா தம்பி. அதுலயும் நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன செய்திருவேன், வேற கலர் கொடுத்து போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்றது பண்ணிடுவேன். அது சொல்லி தரணும்னு யோசிச்சேன். கண்டிப்பா. அதான் அன்னைக்கு சொல்லுங்க தம்பி, கேட்கல கிளியரா சொல்லுங்க. அதுக்காக தான் யோசிச்சேன். அப்ப நம்ம இதுல காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு எந்த வேர்டு நமக்கு முக்கியம் இல்ல, நமக்கு சில வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே தம்பி, இதை ஓபன் பண்ணிட்டேன் தம்பி. அது பேர் என்னது? பர்சனல் பைபிள் ஸ்டடியை ஓபன் பண்ணிட்டேன். ஆமாண்ணே, பவர் பாயிண்டையும் ஓபன் பண்ணிட்டேன் தம்பி. சரி, ஆனா நீங்க இப்போ வந்து நம்ம லேர்னிங் கண்டென்ட் பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் எனக்கு கேட்க போறேன், then we will do that. சரியா? நம்ம we are தம்பி கேட்கல. ஹலோ. ஓகே அண்ணே, இப்போ வந்து தம்பி சொல்லுங்க. ஹலோ. இப்போ நம்ம லேர்ன் பண்றது how to use PowerPoint. அதனால ஓகே சரி, PBSல உள்ள மிஸ்டேக்கை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே தம்பி, சரி. கண்டென்ட் பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. நம்ம பார்ட் வந்து சரி தம்பி. ஐடியா இஸ் டு லேர்ன் PPT யூசேஜ். சரி, ஓகே தம்பி, சரி. ரெக்கார்ட் பண்றீங்களா எட்வின்? ஆமா, நமக்கு டக்குனு மைண்ட்ல என்ன வரும்னா அது தப்பு, அது சரியாக்குவோம் அப்படின்னு யோசிப்போம். அதை யோசிக்காதீங்க. சரி தம்பி, ஓகே. ஆனா இப்போ நான் வந்து என் ஐடியாலே போறேன். ஓகே சரி தம்பி.
அந்த 12th ஸ்லைடு எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு எடுத்துடலாமா? இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அண்ணனுக்கு எடுக்க தெரியுமா? இதுல இருந்து எடுத்துடலாம் கொஞ்சம் இருங்க. இதுல இருந்து இந்த ஓரத்துல தான். ஆமா, அது நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க. 12 பண்ணிட்டேன் 12th ஸ்லைடா தம்பி? ஆமா, அது வந்தோடனே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. வந்துச்சு தம்பி, வந்துருச்சு. இப்போ என்ன வந்திருக்கு? அந்த போயட்ரி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அந்த கர்சர் 12th ஸ்லைடு அந்த சைடுல வருதுலானே, அதுல வச்சுட்டு அந்த அந்த 12வது ஸ்லைடு மேல அந்த நம்ம பாயிண்டர் வைக்கலாமா தம்பி? ஆமா, அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சுத்தி ஒரு ரெட் ஆயிரும். தட் மீன்ஸ் we have selected. ஆமா ரெட்ல இருக்கு, ரெட் இது போட்டு இருக்கு. ஆமா, பார்டர்ஸ். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆமா தம்பி, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் மவுஸ் ரைட் கிளிக். சரி தம்பி. அதுல டூப்ளிகேட் னு ஒன்னு வருது பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம். நல்லா செய்யுங்க. இல்ல அதான் அந்த இது கம்ப்யூட்டர் ஓவர்லோடா இருக்கதாலயான்னு தெரியல, மெதுவா தான் எடுக்குது. ரைட் மவுஸ் கிளிக் பண்ணனே, சொல்லுக்கு மேல வச்சிட்டு வந்துருச்சு தம்பி. ரைட் மவுஸ் கிளிக் பண்ண உடனே டூப்ளிகேட் ஸ்லைடுன்னு ஒன்னு இருக்கு தம்பி. ஆமா, அத லெஃப்ட் கிளிக், அதுக்கு லெஃப்ட் கிளிக் கொடுங்க. ஓகே தம்பி. சரி, பண்ண உடனே அது வந்து 2 1 போல சொல்லுங்க. இப்போ 12 13 1 போல இருக்கும். சேம். ஆமா, 12 13 ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஐடியா என்னன்னா, I am going to correct 13. இப்போ 13 எப்படி கரெக்ட்? ஓஹோ, நமக்கு எக்ஸாம்பிள் என்ன? 12ல வந்து இப்போ நீ 12 13 இப்படி 30 பாத்துடலாம். 12 13 12 13. ஓகே. ஓ சரி. அப்போ வந்து அந்த இது வந்து நம்ம பழைய ஒரிஜினலும் டெலீட் ஆகாது இல்லையா? ஆமா, டூப்ளிகேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி சரி ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம்னா 13 மாடிஃபை பண்ணணும். ஓகே தம்பி. சரி, 12ல பேசிக் சொல்லிட்டோம். போயட்ரி, கவிதை நடைகள் இருக்கு. யோபுல இருந்து சாங்ஸ் ஆஃப் இதுல இருந்து ப்ராஃபிட்டிக் இருக்கு. இப்போ இதுல ஐடியா என்னன்னா, நான் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க அப்படி செய்யுங்க. 13ல வச்சு ஒண்ணும் செய்யாது. போனா நமக்கு எடுத்து 13ல வச்சு இந்த இத வந்து நான் காப்பி பண்ணலாம். அவ்வளவு மேட்டரையும் காப்பி பண்ணலாம் இல்லையா? அவ்வளவுத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு டெலிட். அந்த இது மட்டும் தமிழ் மேட்டர் மட்டும் என்ன தம்பி? தமிழ்ல உள்ளது மட்டும். ஆமா, ஒரு டெலிட் கொடுத்துட்டேன். ஒரே நிமிஷம். டெலிட் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். டெலிட் பண்ணிருச்சு தம்பி. டெலிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஐடியானா, இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்க இதுலயே மவுஸ் வச்சுட்டு நீங்க அடிக்கலாம்னே, நான் அடிக்கிற மாதிரி இந்த கர்சர் இதுல வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு சரி தம்பி, எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா அது இது வருது. இப்ப இதுல நீங்க யோசிச்சீங்க, ஒரு கவிதை நடைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்ப சங்கீதம் ஏதாவது சொல்லுங்க, நான் அடிக்கிறேன். சாங்ஸ். நமக்கு இப்ப என்னன்னா கவிதையா எடுக்கணும், நீ வந்து அதை லிட்டரலா எடுக்க கூடாதுங்கிறத நம்ம டீச் பண்ண போறோம். ஆமா, இப்ப வந்து சாம் 23:1 அப்படிதானே தம்பி இருக்கு? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஓகே ஓகே, அதை லிட்டரலா எடுக்கிறதுனா என்ன செய்வானா, மேய்ப்பர்னு எடுத்துருவாங்க. கொஞ்சம் வேற இல்ல இது ஆமா, அது வந்து அலிகாரிக்கலா எடுப்பாங்க. கொஞ்சம் நிமிஷம் இருங்க. ஆமா, ஏதாவது சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் டஃப்பானது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இத மாதிரி ஒரு 2 நிமிஷம். பஞ்சாயிரம். அத நீங்க நோட்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னா டக்குனு எடுத்துடலாம். தம்பி இப்போ வந்து என்னது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழின்னு இருக்குல்ல தம்பி? வசனம் சொல்லுங்க. சாரி சங்கீதம் 5:9, சாம் 5:9. அப்ப இதுல நம்ம அடிச்சுட்டு நான் எப்படி செய்வேன்னா, நான் வந்து இதை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறதுனால சங்கீதம் 5 தானே, 5:9 ஆமா இருக்கு. எப்படி நீங்க சர்ச் பண்ணுவீங்க? எப்படி ஒரு வசனத்துக்கு போவீங்க? என்ன இருக்குல்ல, 5வது அதிகாரம் வந்தாச்சுன்னா இது ஃபுல்லா வந்துரும். இது ஸ்க்ரோல் தான். மொத்தம் 12 வசனம் தானே இருக்கு.
ஓ நேரா போயிருவீங்க, நேரா சைடுல ஸ்க்ரால் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே. இப்போ 5 9 நான் ஃபுல்லாவே எடுக்கிறேனே, அப்படி காப்பி ஒரு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி. சரி தம்பி. அதை அப்படியே மினிமைஸ் பண்ணேன்னா இங்க வந்துடும். இங்க வந்துட்டு ரைட் கிளிக், இதுல ஒரு நல்ல கவனமா கவனிச்சுக்கணும். ரைட் நான் அந்த பேஸ்ட் இதுல 3 ஆப்ஷன் வரும். நான் வந்து கண்ட்ரோல் வி அடிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆப்ஷன் மேல வருது பாத்தீங்களா? ஏ கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங், ஆமா, டெஸ்டினேஷன், டெக்ஸ்ட் ஒன்லி இருக்கு. பொதுவா நான் யூஸ் பண்ணுவேன். பொதுவா அதுக்கு காரணம் நான் பொதுவா வந்து டெக்ஸ்ட் ஒன்லி மட்டும் தான் அடிப்பீங்க. நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி காப்பி பண்ணி நம்ம வர்க் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம் டெக்ஸ்ட் ஒன்லி. ஓ அப்ப மற்ற கேரக்டர்ஸ் அதுல வராம இருக்கறதுக்காக அலைன்மென்ட் மாறாது அப்படின்னு அப்படியே தம்பி வந்து போகாது. இங்கிலீஷ்க்குலாம் அது ரொம்ப யூஸ் ஆகும். நான் அது பூரா சொல்லி தரேன். ஓகே ஓகே. சரி தம்பி. ஓகே. எவ்ரி டைம் we have to do alignment. அந்த இத ஹெல்ப் பண்ணிரும். ஓகே ஓகே. டெக்ஸ்ட் ஒன்லி மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணலாம் இல்லையா? சரியா தம்பி? அடிச்சிட்டீங்கன்னா போதும், அது இதாயிரும். இப்போ இது என்ன ஃபாண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும்னா அதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு I'll just check. இப்போ பாத்தீங்கன்னா இது லதா ஹெட்டிங்னு இருக்கு. ஓகே, எங்க இருக்கு? மேல இருக்கோ? எந்த இடத்துல இருக்கு ஃபாண்ட்? இது நம்ம செலக்ட்ல விட்டுட்டு ஹோமுக்கு போய்ட்டோம்னா ஓ ஹோம்ல இருக்கு. ஒரே நிமிஷம். ஆமா, நம்ம வேர்ட்ல இருக்கிற மாதிரி தான். ஹோம் போயிட்டீங்கன்னா இந்த ஹோம் ரைட். ஆமா, என்னது ஐஸ்வர்யா நீங்க போட்டிருக்க ஃபாண்ட் வந்து ஐஸ்வர்யான்னு காட்டுது. இல்ல, இப்ப நான் அங்க பேஸ்ட் பண்ணி வந்தது வந்து லதா ஹெட்டிங் நீட்டு வந்துச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே. நான் இதுல என்கிட்ட அது இல்லையா? சொல்லுங்க. அது வந்தது இல்ல. நான் பொதுவா வந்து அந்த தமிழ் பைபிள் ஃபாண்டை யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் என்ன செய்வேன்னா ஏரியல் யூனிகோட்னு ஒண்ணு உண்டு. அது நீங்க வச்சிட்டீங்கன்னா அப்படி பண்ணலாம். இந்த ஏரியல் யூனிகோட் இன்பில்ட்டா அது வந்து இன்பில்ட்டா தம்பி அல்லது எப்படி? அது இன்பில்ட் தான். நீங்க ஏரியல் யூனிகோட் அடிச்சீங்கன்னா அது ஒரு அழகான தமிழ் வருது. தின்னா அழகா இருக்கும். ஓ அப்படியா? ஏரியல் யூனிகோட். ஆமா, நீங்க போட்டிருக்க ஸ்லைட்ல உள்ளது அதானோ தம்பி? மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணிருப்பேன் ஏரியல் யூனிகோட். அது நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பிருந்தா தர்சனேஷோட டைப் பண்ற அதே ஃபாண்ட் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு அது. ஆமா, இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபாண்ட் மாதிரி எல்லாத்துலயுமே இருக்காது. இட் வில் அக்செப்ட் எங்கேயும். கொஞ்சம் இருங்க தம்பி, எட்வின் குறிச்சிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. எட்வின் சாரி, ஒரு நிமிஷம். அண்ணன், நீங்க பொதுவா வசனங்கள் எப்படி எடுப்பீங்க? டைப் தான் பண்ணுவீங்க? வசனம் வந்து இது வரைக்கும் பவர் பாயிண்ட்ல போட்டது இல்ல தம்பி. ஓ, நான் வந்து போட்டு எனக்கு 80% வசனம் தான் இருக்கும். ஆமா, நான் பார்த்தேன், உங்க பவர் பாயிண்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அது உண்மையாவே. ஒரே நிமிஷம். ஏரியல் யூனிகோடா தம்பி? நம்ம அப்படியே அடிச்சிடலாம். நீங்க அதுல வச்சுட்டு ஏரியல் யூனிகோட் ஏரியல் அடிச்ச உடனே அடுத்தது யூ அடிச்சீங்கன்னா என்ன செய்யணும்? நீங்க தேட வேண்டாம். அண்ணே, பொதுவா ஃபாண்ட தேட கூடாது. சொல்லுங்க தம்பி. ஃபாண்ட தேட கூடாது. இல்ல, அது அடிச்சிருவேன். நான் தனியா நோட் பண்ணி வைக்கிறேன் என் பேப்பர்ல. ஓகே. இல்ல, நான் என்னன்னா அப்படி நம்ம தேடுறத விட நம்ம ஃபாண்ட் தெரியும்னா நம்ம 2 எழுத்து 3 எழுத்து அடிச்சிட்டோம்னா அப்படி வந்துரும்.
ஏரியல் யூனிகோட் ஏஆர்ஐஎல். ஆமா, ARIAL ஒரு ஸ்பேஸ் போட்டு யூனிகோட். இது தமிழுக்கு நல்லா இருக்கும், வேற எல்லாத்துக்கும் சரி வராது. தமிழுக்கு இட் வில் பி வெரி நைஸ். தம்பி வந்துருச்சு, ஏரியல் யூனிகோட் வந்துருச்சு. நல்லா இருக்கலாம் இந்த பாண்டு, அதுக்காக தான் சொல்றேங்க. ஐஸ்வர்யா பாண்டு தம்பி அது ஆமா, ஐஸ்வர்யா பாண்டு நல்லா இருக்கும்னு. சரி, நான் இதை பிறகு ஒர்க் பண்ணி பாக்குறேன். சரியா, ஏரியல் யூனிகோட் வச்சு ஒர்க் பண்ணி பாக்குறேன். சரியா, அதே மாதிரி உங்க பைபிள் சொல்லுங்க. இந்த இதை நான் கட் பண்றேன். ஓகே, இந்த லைன் கட் பண்றேன். ஏன்னா திருப்பி அவசியம் இல்லை, ரிப்பீட் அவசியம் இல்லை. நம்ம we are trying to put examples. அப்போ கர்சர் மேல இருக்கும்போது அதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இது மேல போயிடும். ஒரு நிமிஷம் திருப்பி செய்றேன். இல்ல பாத்துட்டேன் கொஞ்சம் இருங்க, நான் இதெல்லாம் பண்ணி பாக்குறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ண உடனே கர்சர் அதுல இருக்கும். அகைன் ஐ வில் பிரஸ் டெலீட், ரெண்டு டெலீட் போட்டா இது மேல வந்துரும். அது தெரியும் தம்பி, அது தெரியும், மேல வர்றது தெரியும், அது தெரியும். அலைன்மென்ட் பண்ணிடுவீங்கல்ல, இப்போ இத பண்ணிடுவோம். அது இந்த பிருந்தா அந்த வொர்க் ஃபுல்லா பண்ணிடுவா தம்பி. வேர்ட் தான் தெரியாது தவிர மற்றபடி இந்த அலைன்மென்ட் அதெல்லாம் தெரியும். சொல்லுங்க. இப்போ இதை இப்படி காப்பி பண்ணியாச்சானே, இதை காப்பி பண்ணோம்னா என்னன்னா நம்ம ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். அதனால இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு என்ன செய்றேன்னா அனிமேஷனுக்கு வரேன். இதை பார்த்துடுங்க. நம்ம பட்டியும் கேட்டுட்டு இருக்கேன். அனிமேஷன் வந்து ஆமா, மேல அனிமேஷன்ஸ் இருக்கு. சொல்லுங்க. அதுல ஆனா இதே நோட் பண்ணி வச்சிடுங்க, மோஸ்ட்லி இந்த ரெண்டும் தான் யூஸ் பண்ணணும். எய்தர் அப்பியர் ஆர் ஃபேட். தம்பி ஒரே நிமிஷம், அப்பியர் ஆர் ஃபேட் ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் இல்லையா தம்பி? மற்றதெல்லாம் என்னன்னா ஒருமே டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கணும். பறந்து வரும், சுத்தி வரும், ஓடி வரும். அது வந்து இட் வில் பி டிஸ்ட்ராக்டிங் டு தி ஆடியன்ஸ். இது வந்து கண்டிப்பா ஜஸ்ட் அப்படியே வந்துரும். நல்லது. சரி, ஓகே. சோ இப்போ நான் ஐ கேன் புட் அப்பியர் போட்டேன்னா இது இப்போ அப்பியர்ல அது இருக்கு. இதை இப்ப செக் பண்ணணும்னா நம்ம இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வாங்கினே எனக்கு கர்சர் மூவ் ஆகி வருது பாத்தீங்களா? இங்க இதுல ரைட் ஹேண்ட் சைடு எங்க போயிருக்கு கர்சர், எங்க நிக்குது? இந்த கவனித்தறிதல் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல ஸ்லைட் ஷோன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அங்க ஒரு இது நிக்குது, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒண்ணு நிக்குது. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு, நிறைய ஒரு 4 கட்டம் இருக்கும். இருக்கு ஸ்லைட் ஷோ இருக்கு தம்பி, இருக்கு. ஆமா, அந்த ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க மேல வந்துரும். இப்போ இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுல கிளிக் பண்ணீங்களோ? ஆமா, இப்போ அத கிளிக் பண்ணிட்டீங்களோ நீங்க? ஆமா, நான் திருப்பி வரேன். எஸ்கேப். இப்போ இதுல வச்சுட்டு அத லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமிடியேட்டா அது ஸ்லைட் ஷோக்கு போயிடும். அந்த ஸ்லைட்ல இருந்து போயிடும். இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? திருப்பி எனக்கு கிளியரா கேட்கல, சொல்லுங்க. சரி அண்ணே, இந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது இந்த பெர்சன்டேஜ் கூட்டுறது, அதுக்கு பக்கத்துல கிட்ட வந்த உடனே ஸ்லைட் ஷோன்னு ஒண்ணு வருதா? அது என்ன அது ஆமா, அது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அத நீங்க அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது பாருங்க. கிளிக் பண்ணி பாருங்க, அந்த ஸ்லைடு ஷோக்கு போயிடும், ஸ்கிரீனுக்கு போயிடும். ஒரே நிமிஷம். இப்ப நம்ம டைப் பண்ண ஒரு மேட்டரை செலக்ட் பண்ணிட்டு அந்த இத போய் அனிமேஷன் கொடுத்துட்டு ஆமா, அத விட்டுருங்க. அது தட் இஸ் another story. ஆமா, அத விட்டுருங்க. அது நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியா? இல்ல, இப்போ நீங்க அந்த அப்பியர் அண்ட் ஃபேட் ரெண்டுல ஏதாவது ஒன்னு கொடுக்க சொன்னீங்கல்ல எட்வின்? அது கொடுக்கலையா? நோ. ஓகே, சாரி. இல்ல கொடுக்கல. ஒரு நிமிஷம், நான் ஒரு இத ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு அப்பியர் மட்டும் கொடுத்திருக்கேன். சரியா? ஆமா, போதும். அப்போ அப்பியர் கொடுத்த உடனே ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. வந்து வந்துருச்சு. உங்க சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ. திருப்பி அத வந்து இப்போ தம்பி இப்ப அத கிளிக் பண்ணிட்டு இப்ப அடுத்து எங்க போய் கிளிக் பண்ண சொன்னீங்க? இந்த அது அப்படியே வாங்க. பேர் என்னது? இங்க வர சொன்னேன். இந்த கவனித்தறிதலுக்கு கீழ அந்த ஸ்லைட் ஷோன்னு ஒன்னு இருக்குல, அப்படி எழுதுவா சொல்லுங்க. அது பாட்டம் ரைட் இருக்கு, அத பாத்துட்டேன். அத கிளிக் பண்ணேன். ஓகே, கிளிக் பண்ணா இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா போச்சுதானே? இப்படி வந்ததா? இந்த ஒரே நிமிஷம். ஆமா, எம்டி ஆயிடுச்சு. ஆமா, இப்போ நீங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க. அந்த ஸ்டெப்
நெக்ஸ்ட் நம்ம அந்த பண்ணன அனிமேஷன் வருது. ஓகே. வருது தம்பி, வருது. ஆமா. இப்போ அடுத்து எஸ்கேப் அடிச்சிருங்க. ஓகே, எஸ்கேப் பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்து பேக் டு நம்ம இதுக்கு வந்துருவோம். எஸ்கேப் கொடுத்தோம்னா அங்க வந்துருது இல்லையா? சரி சரி சரி. இதுல ஆஃப் கோர்ஸ் என்ன ப்ராப்ளம், நான் வந்து எனக்கு இது வந்து வரக்கூடாது. ஆக்சுவலா நான் எடுக்கணும்னு யோசிக்கல. எடுத்துட்டு நான் அந்த என்ன சொல்றதுக்கு, எனக்கு இந்த பொயட்ரி அது வரக்கூடாது. அது வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் தேர். இது மட்டும்தான் அனிமேட் ஆகணும்னு யோசித்தேன். ஆனா அது டுகெதரா எடுத்துட்டு அது ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இல்ல அந்த பொயட்ரின்ற ஹெட்டிங் அப்படியே இருக்கும், நீங்க வந்து கீழ இருக்க வசனத்தை மட்டும் அனிமேட் பண்றீங்க. அப்படிதான் பண்ணணும். ஆனா அது ரெண்டும் சேர்த்து எடுத்தது. அது எதுனாலன்னு தெரியல. ஒண்ணு பண்ணா எடுக்க கூடாது மகன். சரி, அப்படின்னா என்ன செய்யணும்னா, இது ஒரு ப்ராப்ளம் சில நேரம் வரும். இதுக்கெல்லாம் நம்ம டெம்பரரி சொல்யூஷன் தான். உடனே என்ன செய்வோம்னா, இப்ப அவன் நம்ம பொடியன்னு சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னா இருக்குன்னு அவன் சொல்றான். அவன் சொல்றது ஒரு வகையில கரெக்ட். கொஞ்சம் இருங்க, உங்க வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் இருங்க. யா, இல்லடா மைக் போட்டுடா டனி, கிவ் மீ மைக். கேக்குது சொல்லுங்க எட்வின். இப்போ இப்போ கேக்குது எட்வின், கேக்குது. சரி, நான் இது மைக் நல்லா இருக்கும்னு நான் மைக் யூஸ் பண்றேன். நான் பாக்குறேன் மைக். இப்போ நல்லா இருக்கு எட்வின், நல்லா நிறைய பூஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. நல்லா பூஸ்ட் ஆயிருக்கா இது? நல்லா இருக்கு எட்வின். இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கவனிச்சு எனக்கு பாதி வார்த்தை தான் புரியுது, பாதி புரியல, அது வேற டைம் எடுக்குது. ஓகே சரி, இப்போ கிளியரா இருக்கு, நேர பேசுற மாதிரி இருக்கு எட்வின். அப்படியானே? அப்ப மைக் இஸ் குட் தான் இல்ல? மைக் ரொம்ப நல்லா இருக்கு எட்வின். நான் வந்து நீங்க அந்த ரெக்கார்டிங் போட்டு பாப்பீங்கல்ல, ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல அந்த மைக்கு முன்னாடி உள்ளதுக்கும் மைக்கு பின்னாடி உள்ளதுக்கும் கேட்டு பாருங்க. சரி, ஆனா இது என்ன ஒரு இது சொல்லுங்க, இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்க எங்க வரீங்க? இப்போ நல்லா கேக்குது எட்வின். இது வரைக்கும் வந்து இதுல 50% கூட கேட்கல, சொல்லுங்க. சரி, ஆனா ஹோமுக்கு அடுத்தது இன்சர்ட்டுக்கு வர்றோம். மேல டாப் ஹோமுக்கு அடுத்தது இன்சர்ட். சரி, ஓகே, சரி தம்பி. இன்சர்ட்ல அப்படிங்க தேடி வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒன்னு வருதா? இன்சர்ட்ல வந்து டேபிள் பிக்சர், அப்படிங்க ரைட்ல வந்தீங்கன்னா கமாண்ட், லிங்க், ஆக்ஷன், கமாண்ட், ஹெடர் இருக்கு தம்பி. டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அத ஒரு கிளிக் பண்ணுங்கண்ணே. கிளிக் பண்ணிட்டேன் தம்பி. அப்போ உங்க கர்சர் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடும். ஆமா, ஒரு இது மாதிரி இருக்கு, ஒரு பாயிண்டர் மாதிரி நிக்குது. பாயிண்டர் மாதிரி இருக்கு. இப்போ நீங்க லெஃப்ட் மவுஸ அப்படி பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டு இப்படி நீங்க படம் மட்டும் வரைஞ்சு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடலாம். ஓகே, ஆமா, வரைஞ்சிருது. ஆமா. இப்போ இது எனக்கு ஐடியா என்னன்னா, இத என்னடா இருந்து சியா. ஓகே, இந்த இத வந்து இந்த போயட்ரி கவிதைன்னு இருந்தலானே, அத கட் பண்ணி அங்க போட்டீங்களோ? ஆமா, அத இங்க கட் பண்ணி I am trying to put here. ஓகே, ஒரு நிமிஷம் தம்பி. இப்போ அந்த இப்ப அதுல வச்சு பண்ண உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாக்ஸ பெருசாக்கி ரூம் அந்த இது ஃபுல்லா ஒரே பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்குச்சு. ஒரே நிமிஷம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மறைஞ்சிருக்கும், அதனால என்ன செய்யணும்னா கட் பண்ணிடணும். அப்படியா? சரி, கட் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள வச்சு பேஸ்ட் கொடுத்தா பேஸ்ட் ஆயிருமா தம்பி? ஆமா, பேஸ்ட் ஆயிரும். ஒரே நிமிஷம். பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல 4 ஆப்ஷன் இருக்கு தம்பி.
ஆமா இதுல பேஸ்ட் ஆப்ஷன்ல வந்து முதல்ல ஒரு கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அடிங்கன்னு ரெண்டாவது இருக்கையில கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் நம்ம எடுத்துட்டு வந்த அந்த சோர்ஸ அப்படி பண்ணிட்டோம்னா ஓகே ஓகே சரி 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 கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் ஓகே சரி தம்பி. அப்போ அந்த ஒரிஜினல் அப்படியே வந்துரும். இப்போ இது நான் செக் பண்றதுக்கு என்ன செய்வேன்னா கண்ட்ரோல் ஏ போட்டேன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். அது தெரியுமா இருக்கும்ல? அது அதெல்லாம் தெரியும் தம்பி, அது தெரியும். சொல்லுங்க. இது எதுக்குன்னா நான் இப்ப வந்து ஐ ஜஸ்ட் மூவ் டு அந்த 12th ஸ்லைடுக்கு போய் என்ன பாக்குறேன்னா அந்த ஃபாண்ட் சைஸ் என்ன வச்சிருந்தேன்னு பார்த்தேன். மோஸ்ட்லி இந்த 28 வச்சிருக்கேன். இது புரிஞ்சுதா எனக்கு? அந்த இது ஃபாண்ட் சைஸ் அது தெரியும் தம்பி, அது தெரியும். செக் பண்ணிக்கிட்டேன். போல்ட்ல இருக்கு. எதுக்குன்னா அந்த யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு. சோ இதுலயும் அதே மாதிரி கண்ட்ரோல் ஏ போட்டுட்டு இந்த ஃபாண்ட வந்து ஐ வாண்டட் டு மேக் இட் 28. சோ இட் வில் பி யூனிஃபார்ம். நீங்க போட்டிருக்கிறது வந்து பொயட்ரின்றது வந்து எத்தனை இருக்கு? 28ல. ஆமா 28ல இருக்கு. ஓகே. அந்த யூனிஃபார்ம் வந்து நீங்க அந்த பொயட்ரியும் கீழ உள்ள மேட்டரும் ஒரே சைஸ் வரணும்னு யோசிக்கிறீங்களோ? இல்லண்ணே 12ல வந்து ஸ்லைட் 12 இதுக்கும் 13 12ல இருக்கிற பொயட்ரிக்கு இருக்கிற அந்த சைஸ் ஐ வாண்டட் டு ரீடைன். அதுல வந்து என்னன்னு செக் பண்ணேன், அது 28. சோ 13லயும் அதே 28 ஐ அம் ட்ரைங் டு மெயின்டைன். வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே 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 தம்பி. சரி. ஆமா அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி தம்பி. ஓகே ஓகே. அப்போ இப்போ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு சேர்ந்து வரக்கூடாதுன்னு யோசித்தேன். இப்போ நான் அதுக்கு அனிமேஷன் பண்ண மாட்டேன். இது இவ்வளவுக்கு நான் பண்றேன்னு வைங்களா, அனிமேட் அப்பியர் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் செக் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும். அப்ப நமக்கு ஆடியன்ஸுக்கு அட்டென்ஷன் போகாது. வி ஆர் இன் நீங்க பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லிட்டரரி ஃபார்ம், அது வலது பக்கத்துல தெரியும். அதுல இருக்கிறோம். என்ன படிக்கிறோம்? பொயட்ரியை பற்றி பாக்குறோம். ஏனுமே நீங்க உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னுட்டு. அப்போ என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் பண்ண உடனே ஒரு எக்ஸாம்பிள், அப்போ இப்படி இது வந்துடும். ஓகே ஓகே. அப்போ அடுத்து சொல்லிடுறேன்னு. இப்போ இதுதான் நமக்கு ஹைலைட் பண்ணி காணிக்கணும்ல. இது அவ்வளவு அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இதுலயே வரும். அதர்வைஸ் யூ ஹேவ் டு கோ டு ஹோம். இந்த ஃபாண்ட் சைஸ் கலரை we can make it red. ஓகே. அதுலயே வருது. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா அதுலயே வந்துரும். இல்லனா we can make it red. நான் இருக்கு தம்பி. இப்ப ஆல்ரெடி ஃபாண்ட் கலர் வந்து ரெட்ல தான் நிக்குது. அத அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவ்வளவுக்கும் நமக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கிறதுக்கு ஆயிரும். ஏன்னா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சாரி, இது இப்போ இங்க போயிட்டு அது ஐஸ்வர்யா ஃபாண்ட்ல போயிட்டு நீங்க தமிழ்ல கொடுக்கலாம், உதாரணம்னு கொடுக்கலாம். அது தப்பு இல்ல. ஓகே. கட்ட ஒரு மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லுமா, எடுத்து நேற்று கட்டாயிருமோ? ஆமா அடிச்சு சொல்லிரு. ஆனா திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு இது ரொம்ப பெருசா ஆயிட்டு. ஓகே, ஐ வில் மேக் இட் as 24. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஐ வாண்டட் டு ஷோ. ஒரு தம்பி ஒரே நிமிஷம். இப்போ இந்த கலர் மாத்துனீங்கல்ல, கலர் மாத்துனது வந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு வந்து மேல போயிட்டு ஒரு டிஃபால்ட் கொடுத்தா வந்துருமா? அப்படின்னு செய்யலாம். இதை இப்படி அப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம கடைசியா யூஸ் பண்ண ஃபாண்ட் இதுல இருக்கும்னே நீங்க பாத்தீங்க. சரி தம்பி. ஓகே. சரி தம்பி. திருப்பி அப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ண ஃபாண்ட் இதுல தான் இருக்கும். அந்த ரீசன்ட் கலர்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா? ரீசன்ட் கலர்ஸ் நீங்க ரைட்ல கிளிக் பண்றீங்களா? இல்ல அந்த ஒரே நிமிஷம் இல்ல செய்யுங்க. இது அவ்வளவு அப்படி செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டுக்கு போறேன். மேல அந்த ஃபாண்ட்டுக்கு ஓகே. கலர் ஆஃப் த ஃபாண்ட் கிளிக் பண்ணா ஒரு ஸ்க்ரோல் ஐட்டம் கீழ இறங்குதுல்ல. ஆமா ரீசன்ட் கலர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரீசன்ட் கலர்ஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணது அப்படி போட்டேன்னா அது அப்படி வந்துரும். ரொம்ப தேட வேண்டாம். ஓகே ரைட். திருப்பி போய் நம்ம பார்த்து அடிக்க வேண்டியது இல்லையா? சரி ஓகே. ஆமா அது ரொம்ப ஈஸி தான். நீங்க அப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் போயிட்டு அப்படி தட்டிடலாம், அவ்வளவுதான். இப்ப வேண்டாம்னா இத ரெட்னா இப்படி ரெட் போட்டு விட்டுடலாம். சரி
இப்ப அடுத்து ஓகே தம்பி. ஆனா என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஜஸ்ட் சும்மா நம்ம புற மாத்திடலாம், கண்டென்ட் பத்தி கவலைப்படல. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இதே இதுக்கு. இல்ல எனக்கு மனப்பாடமா ரெஃபரன்ஸ் தரேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க வேற எங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் உடனே எடுத்து போட்டுருவேன். அதுக்கு தான் கேட்டேன். இல்ல எழுதி வைக்கல, பைபிள பார்த்து தான் சொன்னேன். கொஞ்சம் நம்ம இதுல பிரசங்கி இல்ல ஏதாவது எடுக்கலாமா? பிரசங்கில எல்லாம் சும்மா எடுக்கலாமா? இருக்கும். யோபுல நிறைய இருக்கும். யோபு இது இருக்குல்ல தம்பி, யோபுல வந்து 13, ஜோப் 13 25 காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, ஆய்ந்து போன துரும்பை பின்தொடர்வீரோ. ஆமா தம்பி, ஆமா. ஓகே, இப்போ நான் அதை அப்படியே போடுறேன். ஓகே, ஜோப் 13:25 இல்லையா? ஜோப் 13:25. என்னமா அவங்க தமிழ் நல்லா அடிப்பாங்கடா இதெல்லாம். இப்போ இதுல டெக்ஸ்ட் போட்டேன்னா அது அப்படியே வந்துட்டு. ஓகே, நான் இத if I wanted to ஓகே இது ஈஸி இல்ல தம்பி, இது ஈஸி இல்லையா? என்ன? ஆமாண்ணே, பயங்கர ஈஸி. இப்போ அடுத்தது எதுக்காக போட்டேன்னா இது போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது இவ்வளோத்தையும் காப்பி பண்ணி I wanted to திருப்பி அனிமேஷனுக்கு போயிட்டு அப்பியருக்கு போறேன். இது எடுக்கலடா, இங்க there is a problem. அனிமேஷன் பேனல் போயிட்டு இது ப்ராப்ளம் பண்ணுது. எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வருது இல்ல, அது என்னது? அது ஏதானே இந்த இதா? இப்போ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கல்ல, இப்போ நீங்க இது பண்ணும்போது ஒரு ஆமா, இது ஆக்சுவலா நான் வந்து இங்க எடுத்தேனே அனிமேஷன் பேனல்ல. ஆக்சுவலா இது கரெக்ட் ஆகணும். இங்க போய் ஒரு சின்ன ஆப்ஷன் உண்டு, அது ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லி தரணும்னு தான் யோசிச்சேன். அந்த எஃபெக்ட் ஆப்ஷன்ல ஆஸ் ஒன் ஆப்ஜெக்ட்னு வருது. ஆக்சுவலி இதுல வந்து ஆஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு கொடுத்துட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் இதுல தான் இந்த மாதிரி சில இது நான் வேற எங்கேயாவது இருந்து எடுக்கிறதுனால இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே சரி தம்பி. நான் ஒரு ஜஸ்ட் ஐ வில் ட்ரை டு கரெக்ட் இட். பாப்போம். இது நான் என்ன செய்யறேன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் பிபிடில இருந்து எடுத்து நான் மாடிஃபை பண்ணுவேன். அப்போ என்ன செய்யணும்னா அவங்க வச்சிருக்க சில ஃபார்மேட்ஸ் வந்து உள்ள வந்துடும். அது நம்ம நினைக்கிறதுக்கு சரி வராம ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கும். ஏனும் அந்த ப்ராப்ளம் வராது. இப்ப நான் ஒரிஜினலா இப்ப பாத்துருப்பீங்களா நான் செய்யறத? ஆனா பாத்துட்டு தானே இருந்திருப்பீங்க. ஆமா, இப்ப நான் ஏனும் இந்த ரொம்ப ப்ராப்ளம். நீங்க அந்த பாக்ஸுக்குள்ள போல நீங்க வந்து இந்த சைடுல ஒரு விண்டோ வந்துச்சுல, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. இல்ல, இப்ப நான் இப்ப என்ன செய்தேன் எனக்கு வந்துச்சுங்களா, நான் கம்ப்ளீட்டா இருந்ததை அவ்வளவுமே டெலீட் பண்ணிட்டேன். இது அவ்வளவு அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் டெலீட் பண்ணிட்டு இது வேற ஒரு டிஃபால்ட் வந்தது அதையும் டெலீட் பண்ணிட்டு திருப்பி இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போய் திருப்பி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டேன். ஓகே, அதான் எனக்கு என்னன்னா இந்த மேல வந்து அந்த ஜூம்ன்ற ஒரு நிழல் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த உங்க மேல உள்ள இந்த கண்ட்ரோல் பேனல் இருக்குல்ல, அத மறைக்குது. அது வந்து தெரிய மாட்டேது, கருப்பா உள்ளதுல அது மறைக்குது. அந்த ஜூம் வந்து மறைக்குது. ஜூம்னு போட்டு மேல அந்த அவங்க அட்வர்டைஸ்மென்ட் வரும் சைடுல. இல்ல, அந்த லீவ்லாம் சைடுல இருக்கும்ல, ஒரு பெரிய பட்டை மாதிரி இருக்கும்ல தம்பி மேல, அந்த பட்டை மாதிரி மறைக்குது. ஏன்னு தெரியல. ஒரு நிமிஷம், அது போக மாட்டேது. ஒரே நிமிஷம். அது போக மாட்டேது. சொல்லுங்க தம்பி, அந்த என்ன பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. மேல உள்ள இது உங்களுக்கு மறைக்குதோ? நான் ஒண்ணு செய்றேன், அத நான் கொஞ்சம் லைட்டா தெரியுது. லைட்டா இல்ல, கொஞ்சம் நான் என்ன கீழே ஆக்குறேன். வேற எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ மறைக்காதுன்னு நினைக்கிறேன். மேல மறைக்குதா இல்ல இப்போ? இல்ல இப்போ கொஞ்சம் இறங்கிருச்சு, கொஞ்சம் இறங்கிருக்கு. நான் இப்ப இறக்குனேன், அதான் கேட்டேன். கொஞ்சம் இறங்கிருக்கு.
கொஞ்சம் இறங்கி இருக்கு, இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இது போதும் தம்பி, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கிளியர் ஆயிட்டா? இப்போ தெரியுது தம்பி, இப்போ தெரியுது. சொல்லுங்க. ஓகே, நான் இப்போ அந்த பழைய டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கம்ப்ளீட்லி புதுசா ஒரு டெக்ஸ்ட் போட்டு இதை உள்ள போட்டுட்டேன், நம்ம கண்டென்ட்டை உள்ள போட்டிருக்கேன். ஓகே அண்ணே. சரி தம்பி, இந்த ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன், சாரி. இப்போ நீங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நம்ம டைப் பண்ணும்போது அந்த பாக்ஸுக்குள்ள மட்டும் நிக்குமோ தம்பி நம்ம டைப் பண்ற மேட்டர்? ஆமா, அது நமக்கு அலைன் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். நம்ம பாக்ஸ் ஓடி கொண்டு போயிடலாம், இப்படி அந்த பாக்ஸுக்கு பேஸ் பண்ணி அழகா வைக்கவும் செய்துடலாம். ஓகே ஓகே, சரி. அது வந்து எத்தனை பாக்ஸ்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணாலும் கிரியேட் பண்ணிடலாம். சின்னதா நாம பண்றதெல்லாம் இப்படி பாக்ஸ் போட்டுட்டு இப்ப நினைச்சேன்னு வச்சுடுங்க, இதுல இப்ப கிளிக் பண்ணிட்டு இங்க வர்றேன், ஃபார்மேட்டுக்கு வர்றேன், கவனிச்சிடுங்க. மேல ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு I wanted to fill the shape with the colorனா ஒரு கலருக்கு கொடுத்துடலாம். இதுக்கு மேட்சா கொடுக்கணும்னு யோசிச்சேன்னா அப்படி ஒரு கலர் கொடுத்துடலாம். ஆமா, ஃபார்மேட்டுக்கு போயிட்டு அடுத்து எந்த இதை கிளிக் பண்ணீங்க? இங்க நிறைய இருக்குண்ணே. இங்க பாத்தீங்கன்னா ஷேப் ஃபில்னு ஒண்ணு இருக்கு. ஷேப் ஃபில். தம்பி ஒரே நிமிஷம் நான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். போயிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க? ஷேப் ஃபில் அண்ணே, அத கிளிக். ஃபார்மேட்ல போயிட்டு ஒரே நிமிஷம் தம்பி. ஷேப் ஃபில் இருக்கு. ஆமா, ஷேப் ஃபில் இருக்கு. ஆமா, அதுல என்ன கலரை வச்சு ஃபில் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதை ஃபில் பண்ணிடலாம். இத மாதிரி தான் நீங்க அத முதல்ல போட்டு அது மேல அடிச்சிருக்கீங்களோ? டைப் பண்ணிருக்கீங்க இல்லையா? நிறைய இடங்கள்ல அப்படிதான் செய்திருப்பேன். இதுல என்ன ஒண்ணு இருக்கு, அது நான் புற சொல்லி தரேன். ஒரு சின்ன இது இருக்கு, இந்த ஐ டிராப்பர்னு ஒண்ணு இருக்குண்ணே, அது உங்களுக்கு இருக்கா? ஐ ஷேப் அவுட்லைன் இருக்கு, ஷேட் எஃபெக்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல, அந்த ஷேப் ஃபில் நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த ஐ டிராப்பர் இருக்கு தம்பி, இருக்கு. இது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க கலர் செலக்ட் பண்ணவே வேண்டாம். இத கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அதுல கொண்டு கிளிக் பண்ணீங்கன்னா அங்க அதே கலர் ஃபில் அப் ஆயிரும். கண்டிப்பா. இந்த இதுல போட்டோஷாப்ல இதே இது இருக்கு தம்பி, இருக்கு. ஐ டிராப்பர் இருக்கு, அப்படிதானே? இருக்கு, ஐ டிராப்பர் இருக்கு. அந்த ஒரிஜினல் கலர் இப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல உள்ள பயங்கர அதே இது கரெக்டா கொண்டு வந்துச்சு. கரெக்ட் தம்பி. ஓகே, இது ஏதாவது ஒரு படம் இருக்குன்னு வச்சுட்டீங்களா, ஒரு படத்தை போடுறோம்னா அந்த படத்துல உள்ள கலர் அவ்வளவு அப்படியே மேட்ச் பண்ணிரும். அப்படியா? சரி. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. சரி தம்பி. பிறகு இந்த ஒரு டவுட் கேட்டுறேன், சாரி, நீங்க சொல்லும்போது குறுக்க பேசிட்டே இருக்கேன். இல்ல, பேசணும்ல. இதுல நான் வந்து கண்டென்ட்ல தான் क्वेश्चन கேட்க கூடாதுன்னு சொன்னேன். இல்ல, இந்த இப்போ இந்த ஃபில் பண்றீங்கல்ல, ஃபில் பண்ணும்போது அதுல இருக்க வசனத்தை மறைச்சிருது இல்ல தம்பி? அதுக்குதான் அதுல ஒரு பேசிக் ரூல் என்னன்னா, ஸ்லைட்ல டார்க் பேக்ரவுண்ட்னா லைட் கலர் ஃபாண்ட், லைட் கலர் பேக்ரவுண்ட் டார்க் கலர் ஃபாண்ட். திஸ் இஸ் த கோல்டன் ரூல். இத மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. ஓகே. சரி தம்பி. நீங்க இதுல பாத்தீங்கன்னா என்ன பாருங்க, இந்த அப்சர்வேஷன் போட்டிருக்க இடத்துல நான் ஸ்பெஷலா அந்த அவ்வளவு இடத்துக்கு என்ன கொடுத்திருக்கேன்னா அதை டார்க் ஆக்கியிருக்கேன். ஆமா, டார்க் ஆக்கியிருக்கீங்க நீங்க. ஆமா. ஆக்குனாலதான் என்னால என்ன எழுத முடியுது, அந்த ஒயிட்ல எழுத முடியுது. அது ஒயிட்டா இருந்திருக்கோம்னா மற்றபடி தெரியாது. ஆமா, அது மேல உள்ள மாதிரி இருந்தா தெரியாது. ரைட், ஓகே. சரி. ஆமா, அது வந்து ஸ்பெஷலா அந்த ஃபார்மேட் ஷேப்ல இருக்கு, அது புற வரும். அது இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, ரைட், ஓகே. இல்ல, இப்போ இது புரிஞ்சு தம்பி. இது வந்து அப்போ வந்து இப்போ நமக்கு வந்து இந்த லைட் கலர் போடலாம். ஆனா நான் போடல. மை ஒரிஜினல் டிசைன்ல நோ ஃபில் தான். நோ ஃபில் தான் போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. நோ ஃபில் தான். நான் உங்களுக்கு சரியா அப்படி நோ ஃபில் ஆயிரும். நான் இப்ப இது கொண்டு வந்ததுக்கு வந்து காரணம் வந்து அனதர் ஒரு டெக்னிக் சொல்லி தரதுதான். எனக்கு அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி அனிமேஷன்ல அப்பியர் கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள திருப்பி செலக்ட் பண்ணி அதுலயும் எடுக்கலடா தனி, எடுக்கலமா.
போடா எடுக்கலடா. என்ன இருக்கானா பொடியன் பக்கத்துல இருக்கானா? ஆமா, அவன் கிட்ட இருந்து சொல்லிட்டே இருக்கான். ஆமா, அது என்னன்னு தெரியல, அப்பியர் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அது வரல. அதுல I don't know exactly. There is some problem. என்னன்னா ரெண்டு சேர்ந்து வந்துட்டு ஆக்சுவலி வரக்கூடாது எனக்கு. இது இட் ஷுட் கம் ஒன் பை ஒன். அடுத்த ஒரே வழி இந்த மாதிரி சில நேரம் நான் ரெக்டிஃபை பண்ண முடியலன்னா அடுத்த மெத்தட் தான். இதை கட் பண்ணணும். ஆனா கட் பண்ணிட்டு சரி சரி தம்பி, ஓகே, அடுத்த இன்சர்ட் பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு வேலை கூடுதல் தான், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், ஃபைன். இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுட்டு அது ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். சோர்ஸ் ஃபார்மேட்டிங் அந்த மாதிரி பண்ணிரலாம். சரி சரி சரி. ஆமா, இப்ப பண்ணிட்டு திருப்பி வந்து அத உட்கார்ந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரி. ரொம்ப குழம்புதுன்னா இப்படி செய்ய வேண்டியது. திருப்பி அனிமேஷன் போட்டு அப்பியர் போட்டேன்னா இப்ப நான் எனக்கு இன்டெண்டட் பர்பஸ் சர்வ் ஆயிரும். இப்ப பாருங்க, ஓபன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் போயிட்ரி ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, அடுத்த ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்த எக்ஸாம்பிள் வரும். தனித்தனியா இதாயிருது இல்லையா? ஆமா, வேணும்ல நமக்கு, தனித்தனியா வேணும்ல. இப்போ இதுல ஓகே, ஆமா, இது நமக்கு we wanted to give emphasis னா அத பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு ஸ்லைடு முடியும் போது இதுதான் செக் பண்ணி பார்க்கிறது, ஒழுங்கா பண்ணிருக்கோமானே செக் பண்ணி பார்த்துடணும். இது ஃபைன். சரி தம்பி. அப்போ எஸ்கேப் அடிச்சிடணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு ஸ்லைடுமே வந்து அத ஃபுல்லா ஃபைனலைஸ் பண்ண அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போறோம் இல்லையா? அப்ப நமக்கு நல்லது இல்லனே. நம்ம சரி முடிச்சிட்டோம் அப்படின்னு கேக்குறேன். கடைசில பிறகு எல்லாமே குழப்பிட கூடாதுல்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா. இது பாபின்ஸ் ஃபாண்ட்ல எடுத்துருக்கு. ஐ திங்க் ஏரியல் போட்டாலும் இட்ஸ் ஓகே, ஏரியல் யூனிகோட் போட்டாலும் இட்ஸ் ஃபைன். ஓகே, அப்பப்ப நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஓகே, ஈஸி. அப்ப இது முடிஞ்சு. ஸோ இப்ப இந்த இது முடிஞ்சு, அடுத்ததுக்கு இங்க வர்றோம். ஓகே, இதுல என்ன போட்டிருக்கு? திரும்பி திரும்பி வரும் சொற்கள். இதுதான் நமக்கு அப்சர்வேஷன்ல. இது முடிச்சிட்டோம்னா நீங்க இப்ப ஓபன் பண்றது 14,000 14க்கு போயிட்டீங்க இல்லையா? ஆமா. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்லைடு ஒர்க் பண்ணீங்கல்ல எட்வின், ஒர்க் பண்ணிட்டு இப்போ நீங்க 13 வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. நான் அப்ப அந்த 12 டெலீட் பண்ணலுமோ? வேண்டாம் இல்லனே, அது வேணும் இல்லனே. அது வந்து அது இட் டாக்ஸ் தி தியரி, தென் இது gives the example. ஓகே ரைட் சார் சார் சரி. ரைட், இது வந்து எக்ஸ்டென்ஷன். இது ஓகே ஓகே, எக்ஸ்பிளனேஷன் தான். சரி சரி சரி. ஆமா ஆமா, அது வந்து இப்ப 12 தியரி, இன்டர்நெட் அன்ஸ்டேபிள். சரி தம்பி, ஓகே. அடுத்து வந்து we are you are trying to நமக்கு ஒரு ஸ்லைடு வந்து சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்ல, இது வந்து ஒரு ஸ்லைடு வேண்டாம்னு நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்ப 17 18க்கு இடையில வந்து ஒரு ஸ்லைடு வருது, வேண்டாம்னு யோசிக்கிறோம். அதை எப்படி டெலீட் பண்ணுவீங்க? நிறைய இருக்கு, ஈஸியா டெலீட் பண்ணிடலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க செய்த போற வேண்டாம்னு உண்டுன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஹைட் ஸ்லைடுன்னு ஒண்ணு இருக்கு, இது பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் இன்ஸ்டெட் ஆஃப் டெலீட் பண்றதுக்கு அதுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் ஸ்லைடுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷம், என்ன போட்டுருக்கு? இருக்கு. ஆமா, ஹைட் ஸ்லைடு இருக்கு தம்பி, இருக்கு. இது நல்ல ஒரு டூல். இது என்னன்னா, நம்ம ஷார்ட்டா எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா நிறைய ஸ்லைட குறைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இதெல்லாம் குறைச்சிரும் அப்படின்னு இத ஹைட் போட்டு அப்படி பண்ணிரலாம். சரி சரி சரி, நல்ல ஐடியா. சரி சரி சரி. ஆமா, இப்போ ஸ்லைடுல வந்து 10 ஸ்லைடு போடணும்னா 10 வந்து ஹைட் பண்ணனும்னா பண்ணிரலாம் அப்படி. ஆமாண்ணே, 20 ஸ்லைட 10 ஆக்கணும்னா 10 டெலீட் பண்ணீங்கன்னா திருப்பி நமக்கு எடுக்க முடியாது. அதனால என்ன செய்யலாம், 10 ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். 10 ஹைட் பண்ணி வச்சுக்கிடணும், அவ்வளவுதான். இப்ப நான் 12 13 ஹைட் பண்ணனால அது நேரா 14க்கு போயிட்டு பாத்தீங்களா? இது 12வது ஸ்லைடு, 13 நான் ஹைட் பண்ணேன், அது 14க்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆமா, இத நம்ம திருப்பி அன்ஹைட் பண்ணனும்னா இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி திருப்பி அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அது அன்ஹைட் ஆயிரும், திருப்பி கிளியர் ஆயிரும். ஒரே நிமிஷம் ஹைட் ஸ்லைடு போட்றோம். சரி, ரைட். அந்த மேல ஒரு இன்ட் போட்டுருது என்ன, அந்த ஸ்லைட வந்து கொடுக்க ஒரு கோட் போட்டு வெட்டிடுது இல்லையா? ஆமா ஆமா, சரி சரி சரி. என்ன நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. வந்து அன்ஹைட் கொடுக்கணும் தம்பி. ஆமா, திருப்பி அதே இத திருப்பி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துரும்.
அதேதான் ஹைட் ஸ்லைட திருப்பி ஒரு இது ஓ பண்ணி. ஹைட் ஸ்லைட் ஓகே ஓகே. ஆமா அன்ஹைடுன்னு இல்ல. சரி 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 ஓகே ஓகே அன்ஹைடுன்னு இல்ல. ஆமா சரி சரி சரி. ஆனா அடுத்தது சரி தம்பி ஓகே ஓகே. நம்ம இப்ப 14 ஸ்லைடு வரோம். நான் 2 ஸ்லைடு சொல்லி தந்துடுறேன் நல்லா. அதுக்கு பிறகு வேற டிப்ஸ், ஏன்னா இது ஒரு கடல் மாதிரி, நமக்கு மேஜரான டிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும்போது நமக்கு எல்லாம் சரியாயிரும். ஆமா நீங்க எனக்கு அந்த பேசிக் டூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா பிருந்தாவே ஒர்க் பண்ணிடுவா கண்டிப்பா. அதானே நமக்கு இப்ப இம்பார்ட்டன்டா தேவையான காரியங்கள் தெரிஞ்சிட்டுன்னா அதுக்கு பிறகு உள்ள காரியங்கள் நமக்கு படிச்சிருவோம். ஓகே இப்போ நான் அந்த 14க்கு வாங்கண்ணே. இதுல என்ன நமக்கு டீச் பண்றோம் அப்சர்வேஷன்ல உள்ள செகண்ட், அதனால தான் நான் செகண்ட்னு போட்டிருக்கேன். ஓகே இந்த ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம். நல்லா வாங்கண்ணே. வந்துட்டேன் தம்பி. 14 வந்துட்டேன் சொல்லுங்க. 14ல நமக்கு என்ன இதுனா இட்ஸ் a second part of an observation. இது ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்சர்வேஷன்ல. ஆமா ஆமா தம்பி. அப்ப இதுல என்ன சொல்றோம், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், மார்க் அவுட் த ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், திரும்ப திரும்ப வரும் சொற்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே இது நான் இப்ப பிளைனா எதுக்கு விட்டேன்னா நமக்கு we are going to put some examples. சோ பழைய அதே கதை தான், இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன சைஸ்ல போட போறோம், ரெண்டு சைடும் ஒரு சின்ன கேப் வச்சுக்கிட்டுறது எப்பவுமே நல்லது. இல்லைன்னா அந்த கரை வர போயிடும். மேலேயும் அதே மாதிரி. இப்போ 2 பாக்ஸ் போட்டிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க, 2 பாக்ஸ் போடுறீங்களோ? இல்லண்ணே ஒண்ணுதான் போட்டிருக்கேன். ஒண்ணுதான் போட்டிருக்கீங்க இல்லையா? சரி சரி சரி. நான் சில நேரம் என்ன செய்யலாம்னே, இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வியூல கிரிட் லைன்ஸ்னு ஒண்ணு இருக்குண்ணே, உங்களுக்கு கணக்கு தெரியுதா? ஒரு நிமிஷம் தெரியுது, இந்த வரேன், இங்க இருக்கு. நீங்க அழுத்திருக்கீங்க, நான் இதுல பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. வியூல வந்து கிரிட் லைன்ஸ் இங்க பாத்தேன். ரூலர் கொஞ்சம் இருங்க. ரூலர் கைட்ஸ் எங்க இருக்கு வந்தா ரைட் இருக்கு தம்பி, கிரிட் லைன்ஸ் இருக்கு. ஆமா அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கட்டம் போட்டு தந்துரும் உங்களுக்கு. ஆமா ஃபுல்லா சதுரமா ஆயிடுச்சு. ஆமா இது வந்து நமக்கு வர்க் பண்றதுக்கு தானே தவிர நீங்க ஸ்லைட் ஷோ போட்டீங்கன்னா அது வராது. இது எதுக்கு தம்பி இந்த கிரிட் லைன்ஸ் எதுக்கு? இது நமக்கு அசிஸ்டன்ட்க்கு. இப்ப நான் பாருங்களேன், இப்ப அது அப்படி இருக்கட்டு, நான் இப்ப இன்சர்ட் போடுறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு எதுக்குன்னா நான் எல்லா ஸ்லைடும் அந்த ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுவேன். இதுக்கு கீழே போக மாட்டேன், இதுக்கு மேல போக மாட்டேன் அப்படின்னு வைக்கிறதுக்காக. சோ எல்லா ஸ்லைடுக்கும் அந்த யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஓகே இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிட்டேன் பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் டாப்ல ஒரு சேம் கேப், லெஃப்ட்ல ஒரு சேம் கேப், ரைட்ல ஒரு சேம் கேப். ரைட். அந்த சைஸ் ஆஃப் தி இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூனிஃபார்மா கண்டுபிடிச்சு போறதுக்கு. ஓகே நமக்கு இட்ஸ் a helping tool நமக்கு டிசைன் பண்றதுக்கு. ஓகே சரி தம்பி. இப்போ போட்டுட்டு இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிடலாம். இது நான் திருப்பி டைப் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்வேன் தெரியுமா, அங்க இருந்து அப்படி ஒரு காப்பி பண்ணிட்டு 14வது ஸ்லைடுக்கு வந்துட்டு இதையும் அடிக்கிறதுக்கு வருத்தம் தான். அப்ப சிம்பிளா கண்ட்ரோல் ஏ போட்டுட்டு இதை இக்னோர் போட்டுக்கிடுவேன். இந்த மாதிரி வரும்போது கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங்னா அந்த ஃபார்மேட் மாறாது. நான் இப்ப என்ன செய்தேன் பாத்தீங்களா, திருப்பி இருக்க செய்யட்டா? ஆமா இந்த நீங்க வந்து அங்க இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணும்போது சோர்ஸ் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்க அப்படிதானே? ஆமா அந்த சோர்ஸ் ஃபார்மேட்டிங் பண்ணும்போது அது என்ன செய்யுதுன்னா மக்கர் பண்ணுச்சு. நான் ரைட் இப்போ ப்ராப்ளம் இல்லாம வந்துட்டு இப்போ இதுல சோர்ஸ் ஃபார்மேட்டிங் கொடுத்தேன். சில நேரம் என்ன வரான்னா ஒண்ணுமே வராது, அந்த எரர் இருக்குன்னு சொல்லும். அப்ப இக்னோர் நீ கொடுக்கணும் இருக்கா, திருப்பியும் சில நேரம் இக்னோர் வரும். I will do it again. அப்படியே சரி. ஆனால நம்ம அதை விட்டுற கூடாது. இக்னோர் கொடுத்தா வந்து அதை விட்டுட்டு அடுத்த தடவை ட்ரை பண்றது அப்படிதானே தம்பி? ஆமா அது சில நேரம் நம்ம சொன்னா கேட்டா என்ன இருக்கா, கண்ட்ரோல் சரி போட்டுட்டு ஓகே. அது ஏற்கனவே அந்த ஒரு இது இருந்தது, இப்போ ஒழுங்கா கேட்டுறேன். இப்போ பிளைன்னால அப்போ இது எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த ரிப்பீட்டட் வேர்ஸ்க்கு ஒரு வசனம் சொல்லுங்கண்ணே. தம்பி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம்.
ஓகே. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 13 அங்க நிறைய வசனம் வருமே, கொஞ்சம் இருங்க. அன்பு பத்தி வருது இல்ல தம்பி, நிறைய வசனம் என்ன சேர்த்து போட்டுறலாம். கொஞ்சம் இருங்க. ஒண்ணும் இல்ல. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் போட்டுருவோம். ஜெனரலா ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் இல்ல, நமக்கு we wanted to put வசனத்தை அதுல போட்டுறணும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அண்டர்லைன் பண்ணி காணிச்சிரணும் தம்பி. கண்டிப்பா. அது வந்து என்னது 1ல இருந்து 8 வரைக்கும் ஃபுல்லா வேணும். ஓகே. அப்ப நமக்கு we can identify அது வந்து it talks about love. அப்படிதானே? ஆமா தம்பி. ஆமா. அதுக்கு தான் கண்டிப்பா 1ல இருந்து 8 வரைக்கும் போட்டுட்டா 8 வரைக்கும் கொடுக்கலாம், கடைசி வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே. இது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது என்ன ஆயிட்டு, பெருசு, ரொம்ப பெருசாயிட்டு. ஓகே. ஆமா. அப்ப இதுக்கு என்ன செய்வேன்னா, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா, நல்லா கவனமா கவனிச்சுடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல டெக்னிக். இத அப்படி இங்க வந்துட்டு 14க்கு வந்துட்டு டூப்ளிகேட் அடிக்கிறேன். நல்லா கவனிச்சுடுங்க. டூப்ளிகேட் அந்த காப்பி பண்ணி வச்சதோடு டூப்ளிகேட் அடிச்சிருக்கேன். என்ன ஒரு டூப்ளிகேட் அடிப்பேன் சில நேரம். ஓகே. அப்போ 14, 15, 16 மூணுமே சேம் தான். இப்போ I'll go back to அந்த 14th ஸ்லைட போயிட்டு இதுல 3 வசனம் எடுத்திருக்கு இல்ல, அப்போ இது இங்க கீழே போனதெல்லாம் ஒரு டெலிட் அடிச்சுட்டு ஓகே. சரி, இதை கொஞ்சம் இங்க ஸ்ட்ரெச் பண்ணனா வேணா ஸ்ட்ரெச் பண்ணிடுவேன். ஓகே. இது என்ன ரொம்ப சின்னதா இருக்குன்னா அது வந்து அந்த ஸ்ட்ரெச் பண்ணா வந்து சைஸ் குறைஞ்சிரும். என்ன தம்பி? ஸ்ட்ரெச் பண்ணா சைஸ் குறையுமா அல்லது அந்த இன்டென்ட் தான் குறையுமா? அந்த இடம் சில நேரம் என்னன்னா அந்த கேப் இல்லைன்னா டிசைன் நல்லா இருக்க ஸ்லைடு, அதுக்குதான் அந்த கேப் எப்படியாவது விட்டுணும்னு யோசிக்கிறது. ஓகே. சரி தம்பி. அதாவது பொதுவா அந்த ஸ்லைட் ப்ரிப்பரேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மோர் த எம்டி ஸ்பேஸ் மோர் த பியூட்டி. ஆனா நமக்கு என்னன்னா, நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம மைண்ட் செட்ல எங்க கொஞ்சம் இடம் இருக்கோ அந்த இடத்துல என்னத்தையா ஒண்ண கொண்டு வச்சிரும். நமக்கு வந்து மூளை அப்படிதான் வேலை செய்யும். ஃபுல்லா நிரப்பிடுறது. சரி. ஓகே. அது வந்து நல்லாவே இருக்காது. என்ன செய்ய, உங்கது நல்லா இருக்கு, உங்க பவர் பாயிண்ட் அழகா இருக்கும். சொல்லுங்க. நான் இதை காணிக்கும் பாருங்க, இந்த ஸ்லைட பாருங்க. இது வந்து ஹவ் இன்டென்ஷனலா நான் எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க, எவ்வளவு எம்டியா விட்டுருக்கேன். நீங்க அந்த அன்னைக்கு போட்டீங்கல்ல, அதை பார்த்தேன். ஆமா. அப்போ அந்த பாயிண்ட் வந்து அப்படி நிக்கும். இது அந்த போல அதர்வைஸ் ரொம்ப ஸ்பேஷியஸா இப்ப பாருங்க 3 பாயிண்ட் இவ்வளவு தான் எனக்கு சொல்லணும். புரியுது. மூணையும் நம்ம இப்போ 1 by 1 போடும்போது அப்படி மைண்ட்ல கேட்ச் பண்ணிடுறாங்க. நான் அந்த ஃபீட்பேக் பார்த்தேன். எவ்ரிபடி இந்த 3 வேர்டையும் சொல்லியிருக்காங்க, ரிலேஷன்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிசோர்ஸ். எடுத்த 10 நிமிஷம் தான், 1.5 மணிக்கூர்ல. பட் எவ்ரிபடி ஹஸ் டோல்ட் இந்த 3 R's சொல்லியிருக்காங்க. சோ அப்படி அந்த கேட்சியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைட் நல்லா இருக்கு. காரணமே வந்து நிறைய எம்டி ஸ்பேஸ். ஆமா, அது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு, மனசுலயும் நிக்குது நீங்க சொன்ன மாதிரி. நம்ம என்ன செய்வோம்னா, எப்படி நமக்கு எல்லாத்தையும் சேர்த்துருவோம்னு யோசிப்போம். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மோர் த எம்டி ஸ்பேஸ் த பியூட்டி இஸ் த டிசைன். அது டிசைனர் பொதுவா சொல்லுவாங்கல்ல, அந்த போஸ்டர் அது இதுல எல்லாம் பண்ணும்போது எம்டியா விடும்போது அழகா இருக்கும். இப்ப இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இதுல அந்த ரெலவென்ட் பிக்சர் எனக்கு அந்த ரெலவென்ட் இது வந்து நீங்க எப்படி பண்ணீங்க? இது வந்து அந்த பிக்சர்ல வந்து உள்ள பிளாக்ல ஒயிட்டா அடிச்சீங்களா இல்ல நீங்க பிளாக் எக்ஸ்ட்ரா போட்டீங்களா தம்பி? நான் சொல்லி தரேன். இது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் பிக்சர், தெரியுதா உங்களுக்கு? ஓ, பிக்சர் அவ்வளவுதான். சரி. இப்ப நான் சொல்லி தரேன் பாருங்க, இப்போ தெரியும். யூ வில் நோ. இது ஆக்சுவலி இப்படிதான் இருந்தது. இதுதான் பிக்சர். ஓ சரி. பிக்சர் எடுத்து போட்டுட்டு என்ன செய்யறேன்னா, ரைட் கிளிக் பண்ணேன். ரைட் கிளிக் பண்ணா அந்த ஸ்லைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதை நீங்க படிக்கணும். இது உங்களுக்கு நான் சொல்லி தரணும். ஃபார்மேட் பேக்ரவுண்ட்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் ஆமா, பண்ணி பாத்துருங்க. ஏதாவது ஒண்ணுல சும்மா ஒரு ஸ்லைட ஓபன் பண்ணி பாருங்க.
இருக்கு இருக்கு. ஃபார்மேட் பேக்ரவுண்ட் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, ஒரு டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருங்க. ஆமா போடுங்க, சும்மா போடுங்க. டூப்ளிகேட் எங்க வந்தா இருக்கு? தம்பி ஒரு சந்தேகம். இப்போ இந்த டூப்ளிகேட் போடுறோம் இல்லையா, டூப்ளிகேட் போடும்போது அதே ஒரு நம்பர் போட்டுக்கிறது இல்ல, அப்ப கடைசியில நமக்கு எதுவும் ஸ்லைட் நம்பர் குழம்புமா தம்பி? குழம்பாது இல்ல? அது அண்ணா நான் சொல்லி தரேன், ஷார்ட் பண்றது சொல்றேன். நம்ம தேவையில்லாதெல்லாம் வெட்டி தள்ளிடலாம். சரி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்ன இருக்குன்னா, ரைட்ல ஃபார்மேட் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு தம்பி. ஆமா, அது கிளிக் பண்ணியாச்சு. ஆமா, அதுல வந்துட்டோன்னே இப்போ இதுல சாலிட், கிரேடியன்ட் அப்படி நிறைய இருக்கு. ஓகே, நான் சாலிட் எடுக்கிறேன். போட்டோஷாப் மாதிரியே வருது. சரி தம்பி, ஓகே. நான் சாலிட் எடுத்துட்டேன். அதுக்கு என்ன கலர் வேணுங்கிறது நான் இருக்குல்ல, கலர்ல அதை அப்படி கிளிக் பண்ணிட்டு நான் என்ன செய்தேன்னா இந்த ஐ டிராப்பர் எடுத்தேன். தம்பி ஒரே ஒரு நிமிஷம். கலர் அழுத்திட்டு ஐ டிராப்பர் எங்க வந்த போச்சு? எல்லாத்துக்கும் கீழே இருக்கும் ஐ டிராப்பர். ஓ, கலர் இங்க வந்துருச்சு. என்ன? சரி சரி சரி. சாலிட் ஃபில் அழுத்திட்டு கலர் இங்க வந்துருச்சு. ஓகே. ஆமா, அதுல ஐ டிராப்பர் எடுத்தேன். ஓகே ஓகே தம்பி, சரி. அந்த ஐ டிராப்பரை எடுத்துட்டு அப்படியே போய், ஏன்னா இந்த கலர் தான் நமக்கு ஃபில் அப் ஆகணும். சோ இதுல இருக்கிற அந்த கலரை அப்படி கொடுத்து, அந்த கருப்பு. ஓகே, சரி தம்பி. அதுல நிறைய மிக்ஸ்ட் கலர் இருக்கு. இப்போ அதை அப்படி கொடுக்கும்போது இங்க வந்துச்சு எல்லாமே. ஓ ஆமா, நான் உங்க ஸ்லைட்ல கிரீன் கொடுத்து பார்த்தேன். மீதி இருக்க இடத்தெல்லாம் கிரீன்ல ஃபில் அப் பண்ணிடுச்சு. ஃபில் அப் பண்ணிரும். இப்போ நான் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்லைட்ல இப்போ தமிழ்ல டைப் பண்ணி வரும்போது இதுல பேக்ரவுண்ட் பிளாக். சோ ஐ வாண்டட் டு மேக் த ஃபாண்ட் கலர் ஒயிட் ஆகணும். அப்போ இங்க போய் இது ஃபாண்ட் கலர் மேல. ஓகே ஓகே. அதுல நான் என்ன கொடுத்துட்டேன், ஏன்னா இப்போ இதுல பிளாக் இப்படி ப்ளூ கொடுத்தேன்னா நல்லா வரல, நல்லா இருக்காது, தெரியாது. நல்லா இருக்காது. ஆமா, நல்லா இருக்காது. So I wanted to either white, otherwise I should give yellow. இந்த ரெண்டு கலர் தான் நல்லா செட் ஆகும் இந்த பிளாக்குக்கு. அதர்வைஸ் லைட் ப்ளூ செட் ஆகும். தம்பி ஒரே நிமிஷம். இந்த ஃபாண்ட் கலர் எங்க போய் மாத்துறீங்க? திருப்பி வராம போயிடுச்சு. கொஞ்சம் இருங்க. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல இருக்கு. சரி சரி சரி. ஓகே ஓகே. சரி சரி தம்பி. ரைட், ஓகே. சரி தம்பி. அதுல பாத்தீங்கன்னா இப்படி எல்லா கலரும் பார்க்கும்போது பொதுவா பிளாக்குக்கு either it should be yellow or white. yellow நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி தம்பி. ரைட் ரைட். ஒயிட் அல்லது yellow. ஆமா. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்லைடு பார்க்க அழகா இருக்க காரணம் என்னன்னா கம்ப்ளீட்லி எம்டி. ஒரு கார்னர்ல மட்டும் ஒரு பிக்சருக்கு மேல எழுத்த வரக்கூடாது. நம்ம என்ன செய்வோம்னா பிக்சரை போட்டுட்டு பிக்சர் மேல எழுதுறோம். பிக்சரும் தெரியாது, எழுத்தும் தெரியாது. சரி 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 சரி. கண்டிப்பா மறைச்சிரும். பிக்சருக்கு பியூட்டியும் யாரும் என்ஜாய் பண்ண முடியாது, எழுத்தும் தெரியாது. கண்டிப்பா. அந்த ரெண்டு நம்ம செய்யக்கூடாது. ஓகே தம்பி, சரி. இது எப்படி பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இது இது as such the picture itself is big picture. ஒரே பிக்சர் என்ன இது பாத்தீங்கன்னா இது ஒரே பிக்சர். ஓ, அந்த பிக்சர்ல அந்த ஸ்பேஸ் ரைட் ரைட். ஓகே, பார்த்து எடுக்கணும்னே. இது நீங்க பிக்சர் செலக்ஷன் நீங்க சைஸ் எதுவும் வச்சிருக்கீங்களோ? இல்லண்ணே, சைஸ் கார்னர்ல பிடிச்சு கரெக்டா இழுக்கணும். இல்லன்னா என்ன செய்யறோம், அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ போயிடும். அந்த ரேஷியோ போயிட்டுன்னா அந்த படத்துக்கு பியூட்டி போயிடும். அதாவது மற்றபடி இதுல அந்த கண்ட்ரோல் பண்ணி எழுப்போம். இதுல மற்றதுல பேஜ் மேக்கர்ல கண்ட்ரோல் போட்டு எழுப்போம். சரி சரி. இதுல வேற இருக்கு. இந்த ஃபார்மேட்ல போயிட்டும் அதை லாக் பண்ணி வைக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்கும், அதை லாக் பண்ணியும் வைக்கலாம். அப்போ இதாகாது. இதுல என்ன செய்வோம்னா கார்னரை பிடிச்சு இழுப்போம். இல்லைன்னா இந்த கார்னரை பிடிச்சு இழுத்தோம்னா ஒண்ணும் செய்யாது. இந்த பிக்சர் எப்படி உள்ள கொண்டு வந்தீங்க? இன்சர்ட்ல கொண்டு வந்தீங்களோ? அது சொல்லி தந்துட்டுமா. நான் பொதுவா எப்படி பிக்சர் எடுப்பேன்னா, நீங்க ஒரு கூகுள் ஓபன் பண்ணிட்டு நார்மலா இதுல இமேஜ் கிளிக் பண்ணுவேனே, இமேஜ். ஓகே, கூகுள் இமேஜஸ். ஓகே, கூகுள் இமேஜஸ் போவேன். கொஞ்சம் பெரிய பிக்சரா இருக்கணும். இப்போ அவங்க சொன்னது என்ன, புதுசா நிறைய இருக்கு. தட் ஆல்சோ we can do. இதுல இப்போ ஓகே, சன் ரைஸ்
with people அப்படின்னு போடணும்னா அது போட்டோம்னா நமக்கு இப்படி அழகான பிக்சர்ஸ் வந்துருது பாத்தீங்களா? அதுல வந்து பிக் பிக்சர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிக் பிக்சர்ஸ்னு நீங்க இதுல வந்து ஓகே இன்னும் தெரியுது பாத்தீங்களா? இது வெரி பிக் பிக்சர் இந்த வருது பாத்தீங்களா 7360. ஆமா ஆமா ஆமா. அப்போ this is very big size. அதுல கீழ சைஸ் வருது இல்லையா? சைஸ் வருது. ஓகே ஓகே. சரி தம்பி. இது ஒரு 700 இருந்தாலே it is okay. இது 7000, that is very big. ஓகே 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 தம்பி. இதுல வந்து அந்த இது வாட்டர் மார்க் உள்ளதெல்லாம் யூஸ் பண்ண கூடாதோ? அப்படி எதுவும் இருக்கா? ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? நல்லா இருக்காதுல்ல வாட்டர் மார்க் அப்படி தெரிஞ்சுனா அசிங்கமா பண்ண கூடாது இல்லையா? ஆமா நல்லா இருக்காதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா நம்ம இப்போ கண்டிப்பா இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கும்போது மைண்ட்ல என்ன யோசிச்சோம்னா இதுல நான் எழுத போறேன், அப்போ எனக்கு அதுல எம்டியா இருக்கிற மாதிரி இருந்துன்னா தான் நான் அதுல எழுத முடியும் அப்படிங்கிற முதல்ல மைண்ட்ல யோசிச்சேன். புரியுது 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 புரியுது. அதுக்குரிய ஸ்பேஸ் உள்ள பிக்சரா இருக்கலாம். ஓகே. ஆமா. அப்போ இப்போ இது வந்து 500 தான் இருக்கு, பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே. இப்போ காப்பி இமேஜஸ் போட்டுட்டு சிம்பிளா பேஸ்ட் பண்ணிடலாம். இதுல காப்பி தான் போட்டேன் பாத்தீங்கல்ல, காப்பி இமேஜ். ஐ அம் ஜஸ்ட் கமிங் டு டைரக்டா காப்பி பண்ணிட்டீங்க இல்லையா? சரி. இப்போ இதுல வந்து இப்போ என்ன ஒன்னு சொல்லி தந்துடுறேன். நியூ ஸ்லைடு டூப்ளிகேட்டும் பண்ணலானே, நியூ ஸ்லைடும் பண்ணலாம். என்ன சொன்னீங்க? நியூ ஸ்லைடும் பண்ணலாம். அந்த ஹோம்ல இருந்து நியூ ஸ்லைடும் பண்ணலாம். ஆனா நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த படத்தை டெலீட் பண்றேன். அந்த படம் போயிடும். I wanted to change the picture. அத மாத்திட்டு இப்போ வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் இஸ் வெரி ஸ்மால். ஆமா. இது என்ன இது பேஸ்ட் பண்ணீங்க? அதுல வந்து ஏதோ ஃபார்மேட்டிங் சொன்னீங்கல்ல, என்ன சோர்ஸ் ஃபார்மேட்டிங் மாதிரி? இது எது அழுத்தலாம்? சோர்ஸ் ஃபார்மேட்டிங் தானா? ஆமா பண்ணலாம். பட் பிக்சரை பொறுத்தவரையில கண்ட்ரோல் V போட்டீங்கனால ஒண்ணும் செய்யாதானே. ஓகே ஓகே சரி தம்பி. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இஷ்யூ வரும். இப்போ நான் இதுல போடும்போது இது இப்போ இப்படி வந்துச்சு, கவர் ஆச்சு, அந்த எழுத்து உள்ள போயிட்டு பின்னுக்கு போயிட்டு அதுல ஏற்கனவே பின்னாடி போயிருது. அதான் கேட்டேன். எழுத்த மறைச்சிருது இல்லையா? எழுத்த மறைச்சிருது. ஆமா. இது கொஞ்சம் எழுதி வச்சுடுங்க. இது எழுதிடுங்க. ஃபார்மேட்டுக்கு போறேன். ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இப்போ நான் பிக்சர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த பிக்சர் should go to the back, send to back. ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். பிக்சர் should கொஞ்சம் இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆமா கொஞ்சம் லைன்ல இருங்க. ஃபார்மேட்ல போயிட்டு the bring forward bring backward அதான தம்பி? ஆமா, send backward. இப்போ இதுல நமக்கு லெட்டரை கொண்டு வரணும்னா bring it forward னு கொண்டு வரணும். லெட்டரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா இதுல லெட்டர்ஸ்க்கு வந்து அந்த bring forward bring backward. ஓகே தம்பி. பிக்சர்னா வேற மாதிரி வரும் இல்லையா? அப்படி இல்லனே, எதை நமக்கு பின்னு கொண்டு போணும், எதை முன்ன கொண்டு வரணும்னு எதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி லெட்டர்ஸ் இருந்தது, பிக்சரை மேல வச்சிருக்கோம். அந்த பிக்சரை எடுத்து புக்குக்கு கீழே வைக்கணும், அவ்வளவுதான். we have to take it to the back. அந்த டவுட் தான் நான் அப்ப கேட்டேன். ஏன்னா ஃபில் அப் பண்ணி ஃபுல்லாத்தையும் மறைச்சிருச்சுன்னா பின்னாடி இருக்கிறது எப்படி மேல கொண்டு வர்றதுன்றதா அன்னைக்கு அதான் கேட்டேன். ஓகே ஓகே சரி. அப்ப அந்த பாக்ஸ் we have to take it to the back. அந்த பேக்ரவுண்ட் பாக்ஸ் இல்ல அதான் கேட்டேன். கண்டிப்பா இது நல்ல ஐடியா தம்பி. ஃபார்மேட்ல போயிட்டு கொண்டு வரணும். ஓகே சரி தம்பி. இது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இது பாதி துண்டுல எங்க நிக்கி இல்ல, இத வந்து இப்படி பிடிச்சிட்டு இழுத்துருவாங்க சிலவங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்படி இழுத்தாச்சுன்னா பிக்சருக்கு அழகு போச்சு. we should not do. ஆமா, அது போயிடும். அது வந்து ஒரு ஷேப் இல்லாம நெளிஞ்சிரும். ஆமா, அது நீங்க இப்ப அக்கா டிசைன்ல எல்லாம் இருக்கிறதுனால அந்த சென்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பா அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து போட்டோஷாப் மாதிரி இருக்கு தம்பி. bring backward bring forward அதெல்லாம் இருக்கு. சொல்லுங்க. நான் என்ன செய்வேன்னா, எனக்கு போட்டோஷாப் எல்லாம் ஒர்க் பண்ண தெரியாது. ஐ அம் நாட் a டிசைனர். நான் என்ன செய்வேன்னா, இதை அப்படியே இழுத்துட்டு இங்க வரைக்கும் கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இதுல ஃபார்மேட்ல கிராப்னு ஒரு டூல். ஃபார்மேட்லயே கிராப் இருக்கோ? ரைட். ஆமா, இந்த கிராப்பை செலக்ட் பண்ணி என்ன செய்திருவேன்னா, இந்த ஆக்சுவலி இது கட் பண்ணாலும் எந்த இடத்துல ஃபார்மேட்ல ரைட் சைடுல இருக்கும்.
ஃபார்மேட் ரைட் சைடுல இல்லடா, நான் இந்த படம் எடுக்கல, படம் எடுக்காதால வர மாட்டேதோ கொஞ்சம். வராது படத்தை தானே ஃபார்மேட். படம் இல்லாதால வரலையோ? வராது, படம் இல்லாட்டா வராது. ஆமா, படம் இல்லாதால இது மட்டும் தான் வருது, எடிட் ஷேப் தான் வருது. ஓகே ஓகே. இத அப்படி என்ன செய்றேன், இப்படி கட் பண்ணிடுவேன், கிராப் பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே. அந்த பிக்சர்ல அது போயிடும். இப்போ now it looks neat. ஓ, ரைட்லயே இது பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே, சரி சரி. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் குவாலிட்டி இல்ல, இந்த பிக்சர் யூஸ் பண்ண கூடாது, அந்த டெப்த் இருக்கணும். ஏன்னா இந்த இது பிக்சல்ஸ் உடையுது. ஆமா, உடையுது. இப்போ இதெல்லாம் அப்படி இருக்காது. அந்த ஒரிஜினலா நான் வச்சிருந்தது வந்து பெரிய பிக்சர், அது அவ்வளவு நீட்டா இருக்கும். ஓகே. இது தம்பி இப்போ ஒரே ஒரு டவுட். இப்போ நீங்க தம்பி சாரி, ஒரே டவுட். இப்போ நீங்க இந்த ஒரு பிக்சரை மாத்துனீங்கல்ல எட்வின்? ஆமாண்ணே, மாத்துனீங்க இல்லையா? ஒரு இப்போ ஏற்கனவே இருந்த பிக்சரை வந்து எனக்கு எப்படி எடுத்து காட்டணும்னு சொல்லி காட்டுனீங்கல்ல? ஆமாண்ணே. இப்போ வந்து நீங்க இதை பண்ணிட்டு இருக்கும் போது பழைய ஸ்லைடு வந்து அஃபெக்ட் ஆகும். அது நான் டூப்ளிகேட் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தது டூப்ளிகேட் பண்ணிட்டு தானே பண்ணேன், அது அங்கதானே இருக்கு. மற்றபடி வந்து இப்போ வந்து இதெல்லாம் முடிச்ச பிறகு அந்த ஸ்லைட்ல வந்து அதை சேவ் பண்றதுக்கு என்ன செய்யலாம் தம்பி? இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அண்ணே கண்ட்ரோல் எஸ்னா சேவ் ஆயிரும். ஓ, அது கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டே வரணும் இல்லையா? வராட்டா சேவ் ஆகாது. அண்ணே எப்ப சேவ் பண்ணாலும் சேவ் ஆயிரும், இது போகாது. நம்ம பெர்மனண்டா சேவ் பண்றது தான் கண்ட்ரோல் எஸ். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போச்சுன்னா நம்ம லேப்டாப் தானே, ப்ராப்ளம் இல்ல. கண்டிப்பா இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்லைடும் பண்ணும் போதே சேவ் கொடுக்காட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருமான்னு கேக்குறேன். ஆமாண்ணே, ஆமா, பை டிஃபால்ட் சேவ் தான் இருக்கும் இல்லையா? ஆமா, பயப்படண்டா. சரி சரி. ஏன்னா இப்போ வந்து இதுலலாம் பேஜ் மேக்கர்ல எல்லாம் நீங்க சேவ் கொடுக்காட்டா அது அந்த இடத்துல எங்க விட்டீங்களோ அங்கேயே நின்னு போகும். ஓஹோ, இதுல அந்த ப்ராப்ளம் கிடையாது, பை டிஃபால்ட் சேவ் ஆயிட்டு தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. நான் போட்டோஷாப் அதெல்லாம் எவரி ஸ்டெப் நீங்க சேவ் பண்ணனும், அதான் கேட்டேன். சரி இதுல அவசியம் இல்லண்ணே, அவசியம் இல்ல. சரி சரி எட்வின், ஓகே. இதுல இது ஒண்ணு லேசா சொல்லி தரேன், நீங்க நிறைய இந்த மாதிரி டவுட் கேக்குறனால. ஓகே, இந்த நம்ம கீழே வாங்கினே ஸ்லைடு சார்ட்டர், நம்ம இந்த ஸ்லைட் ஷோக்கு ஒண்ணு போனோம் தெரியுமா, ஒரு ஐகான் சொல்லி தந்தேன்ல கீழே. ஆமா ஆமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு ரீடிங் வியூ ஸ்லைட் சார்ட்டர்னு இருக்குல்ல, சார்ட்டிங் பண்றது சார்ட்டர், ஸ்லைட் சார்ட்டர். ரீடிங் வியூக்கு அடுத்தது வந்து ஸ்லைட் ஷோ இருக்கு தம்பி. அதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்குது ஸ்லைட் சார்ட்டர், ஒரு 4 கட்டம் இருக்கு. ஆமா இருக்கு. ஆமா ஸ்லைட் சார்ட்டர் இருக்கு. அத கிளிக் பண்ணேன்னா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி வருது, இப்படி வந்திருக்கும். 4 வந்துருச்சா? ஓகே ஓகே. இதுல திருப்பி இங்க வரேன் பாருங்க, அதே அந்த நம்ம ஸ்லைட் ஷோ இங்க அழுத்தின உடனே, ஆமா அழுத்தின உடனே 4 ஸ்லைடு வந்துருச்சு தம்பி. இங்க 4 இல்ல, நான் என்ன கூட்டலாம், நீங்க அங்க வாங்க, அந்த ஸ்லைட் ஷோ பக்கத்துல பிளஸ் மைனஸ் நீ ஒரு ஸ்லைடர் இருக்கும். பிரஸ் பண்ணேன்னா I can still it is I can increase it. நான் சின்னதா ஆக்கிட்டேன். ஆமா இப்போ 9 ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்டையர் ஸ்லைடு இங்க வந்துச்சு. இப்போ அத வந்து நீங்க குறைக்க 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 எல்லா ஸ்லைடும் வந்துருமோ? ரொம்ப குறைச்சா நமக்கு அப்புறம் ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு என்னன்னு தெரியணும், நமக்கு அதுக்கு தக்க நம்ம வச்சுக்கிடணும். ஓகே, அதான் கேட்டேன். அது வந்து நம்ம பாக்குற அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போ பார்த்தா தெரியும். இப்போ 1 2 3 இப்போ நான் இதுல வந்து 4th வந்து நான் இப்ப பண்ணது, எனக்கு இது அவசியம் இல்ல. இதுல வச்சு என்ன செய்யலாம், இந்த ஹைட் ஸ்லைட் பண்ணிடலாம், எந்த இதை ஹைட் பண்ணணுமோ ஹைட் பண்ணிடலாம். ஓ புரியுது புரியுது புரியுது. ஓவரால் வியூ கொடுக்கறதுக்கு இல்லையா? சரி சரி சரி. ஓகே, ஹைட் பண்ணிடலாம். இது நான் இப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா டெலீட் பட்டனை பிரஸ் பண்ணேன்னா அது டெலீட் ஆகி போயிடும். ஓகே ஓகே தம்பி, சரி. இப்போ நம்ம பார்க்கும்போது ஆர்டர்ல இது கொஞ்சம் குழம்பிட்டு, இந்த 3rd வந்து இந்த 4th அடுத்தது வரணும், அப்படி பிடிச்சு தூக்கி இங்க கொண்டு வந்துடலாம். இல்ல இதுக்கு அடுத்தது வரணும், எப்படி சும்மா பிடிச்சு தூக்கிட்டு வந்துருவீங்களோ? ஆமா, லெஃப்ட் மவுஸ் அப்படி பிடிச்சிட வேண்டியதுதான். ஒரு ஸ்லைட செலக்ட் பண்ணிட்டு பிடிச்சு எங்க கொண்டு வைக்கணுமோ அங்க கொண்டு வச்சுக்கலாம். ஓகே ஓகே. நம்ம இந்த ஐகான்ஸ் தூக்கி கொண்டு வைக்கிற மாதிரி தான், ஃபைல வைக்கிற மாதிரி தான். அதே மாதிரி தான் நம்ம எங்க ஓகே இத நம்ம இங்க வரணும், இது வேண்டாம், அப்படி நம்ம என்ன செய்யணுமோ அப்படி செய்திடலாம்.
அது ஆட்டோமேட்டிக்கா மற்றது அதுக்கு பின்னால் உள்ளது ஃபில் அப் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆமா, மூணாவது உள்ளது ரெண்டாவது இடத்துக்கு வந்துரும். வந்துரும், நம்பர் மாறிடும். இப்ப நமக்கு சரி. கொஞ்சம் நம்ம பெருசாக்கி பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த ஃப்ளோ தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு அடுத்தது ஓகே, இது இன்னைக்கு டைம் இல்ல, இதை ஹைட் பண்ணுவோம் அப்படின்னா இதை ஹைட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு வேண்டாம், இல்லைன்னா ஒரு 10 வேண்டாம்னா வச்சுன்னா நம்ம இந்த செலக்ட் பட்டன், இந்த ஷிஃப்ட் பட்டன் போட்டுட்டு இப்ப 5ல இருந்து 8 வரை வேண்டாம்னா இப்படி சேர்த்தோம், அப்படி ஹைட் பண்ணிடலாம் மொத்தமா. ஓ, என்ன பட்டன் போட்டு தம்பி? கண்ட்ரோல் போட்டா? அண்ணே, இப்ப நான் வந்து 5 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல? ஆமா ஆமா. 5 உங்களுக்கு சின்னதா இருக்கனால தெரியாது, 5 இருக்கும். இல்ல தெரியுது 5 தெரியுது. ஆமா, இப்ப ஷிஃப்ட் பட்டன் அப்படியே பிடிச்சிருக்கேன். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு 8 கிளிக் பண்ணேன்னா இந்த அவ்வளவு 4 சேர்ந்து வந்துரும். ஓ, அது அந்த எதுல இருந்து எது வரைக்குமோ அது வரைக்கும் வந்து அப்ப ஃபர்ஸ்ட் இத பிடிச்சிட்டு ஷிஃப்ட் அடிச்சிட்டு கடைசில போய் அடுத்தது அடிக்கணும் இல்லையா? ஆமா, இப்ப நான் 12ல பிடிச்சேன்னா 12 வரைக்கும் எடுத்துரும் 6. இந்த ஃபாஸ்டா செய்யறதுக்கு. அப்ப இப்ப ரைட் கிளிக் பண்ணி நான் அவ்வளவு ஹைட் பண்ணிட்டேன்னா இந்த 12 ஸ்லைட எனக்கு இன்னைக்குள்ள பிரசன்டேஷனுக்கு வேண்டாம்னு யோசிச்சேன்னா அவ்வளவுதான் ஹைட் பண்ணிடலாம், டெலீட் பண்றதுக்கு பதில். ஓ, இது வந்து டெக்ஸ்டும் இதே மாதிரி பண்ணுவீங்களோ? வேர்ட்ல ஒர்க் பண்ணும்போது டெக்ஸ்ட்லயும் இப்படி பண்ணுவீங்களோ? வேர்ட்ல டெக்ஸ்ட் பண்ண முடியாதுலானே, வரிசையா தானே இருக்கும். படம் மட்டும் தான், படம் இந்த ஸ்லைட்ஸ் மட்டும் தான். ஓகே சரி. ஆமா, இது நமக்கு ஃபைலுக்குள்ள இருக்கு, நமக்கு ஹைட் பண்ணிடலாம், அன்ஹைட் பண்ணிடலாம், என்ன வேணாலும் செய்திடலாம். ஓகே தம்பி. இப்போ வந்து 2 ஸ்லைடு அட் a டைம்ல செலக்ட் பண்ணி அதையும் ஹைட் பண்ணலாம் இல்லையா? அதையும் பண்ணலாம் ஒரே டைம்ல. ஆமா, பண்ணலாம். ஷிஃப்ட் போட்டுட்டு ஆங்காங்கே பண்ணணும்னா கண்ட்ரோல பிரஸ் பண்ணிடணும். ஓகே சரி. அது ரைட், அது பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணலாம். ஆமா, ஆங்காங்கே பண்ணணும்னா கண்ட்ரோல் ரைட் கிளிக் பண்ணிட்டு சரி எட்வின், ஹைட் ஸ்லைட் போயிட்டீங்கன்னா அது ஹைட் ஆயிரும். ஓகே தம்பி சரி. தம்பி, இது நீங்க இதை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு வந்து அந்த முதல்ல ஓபன் பண்றீங்க இல்லையா, முதல்ல வந்து நம்ம பவர் பாயிண்ட் உள்ள என்டர் பண்றோம் இல்லையா, என்டர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் சொல்லி தரணும் தம்பி, எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. சொல்லி தரேன். ஓகே, இப்போ நான் இங்க வந்தோம், நம்ம பேக் டு இதுக்கு வருவோம். ஏனோ ஒரு காரியத்தை நான் சொல்லிருந்தேன், நம்ம பாதியில வந்துட்டு இங்க வந்துட்டோம். ஓகே, நம்ம குறுக்க நிறைய கேள்வி கேட்டேன். கேட்கணும், லேர்ன் பண்ணுவோம். நிறைய பாயிண்ட் ஒரே நேரத்துல சொல்லி தரதுக்கு நான் யோசிக்கவும் இல்லை. ஓகே, இப்ப இதுல வந்து மொத 3 வசனத்தை எடுக்கணும்னு நான் யோசித்தேன். ஆமா 3 வந்து செலக்ட் பண்ணிட்டு மீதியை டெலீட் பண்ணிட்டீங்க. அந்த இதுக்கு வெளியே போறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க. ஆமா அதுக்குதான். ஓகே, கோடுக்கு வந்துடுறேன். ஓகே, ஸோ ஐ வில் மேக் இட் ஸ்மால் ஸ்லைட்லி. இதில் ஒரு 26ல வைக்கணும்னா 26ல வச்சுக்கலாம். ஏன்னா இதில் 24 அடுத்து 28 இருக்கோன்னே நமக்கு இல்லை 26 வைக்கணும்னா நம்ம வி ஷுட் டைப். ஓகே, இதில் நம்ம ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணா அது 28ன்னு போகும், இது 26ன்னு ஆக்கிடலாம். இது பண்ணிட்டேன். அது பண்ணிக்கலாம் தம்பி, பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்தது என்ன செய்றேன், இப்ப 14ல இருந்து நான் 15 ஜம்ப் பண்றேன். 3 அங்க ஆல்ரெடி ஆயிட்டு, அதனால இந்த 3 இங்க அவசியம் இல்ல, டெலீட் பண்ணிடுவேன். ஓகே. அப்போ இங்க டெலீட் பண்ண உடனே மீதி எல்லாமே இங்க நின்றுது இல்ல, பேலன்ஸ் இங்க நின்றுது. அப்ப நான் அந்த 3வது போட்ட இது எனக்கு அவசியம் இல்ல, that I will delete it off. ஓகே. இப்போ நமக்கு என்ன செய்யிட்டோம், 2 இதுல நிறுத்தியாச்சு. 2 ஸ்லைட்ல 8 வசனத்தையும் நிறுத்திட்டோம். ஜஸ்ட் எல்லா வசனங்களும் வந்துருச்சு. ஆமா, நம்ம இது கொஞ்சம் சின்னதா வைக்கும்போது அழகா இருக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் அழகு குறவு தான், ஒரு சின்ன இது குறைச்சிக்கலாம். ஒரு 24 போட்டேன்னா இட் லுக்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, அது நம்ம ப்ரோ பண்ணிடலாம். ஓகே, இப்படி பார்க்கும்போது இப்போ இதுல வந்து ஓகே தம்பி சரி. இது இப்போ அடுத்த செட் அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம 8 வசனத்தை போட்டோம். இப்போ இது இவங்களுக்கு புரிய வைக்கணும்னா என்ன செய்ய போறோம், நம்ம இதை என்ன செய்ய போறோம், நீங்க இந்த ரிப்பீட்டட் வேர்ஸ் பார்க்கணும்னா அழகா என்ன செய்யணும், கலர். ஓகே, ரெட் எத்தனை தடவை வருது பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து என்ன செய்யலாம், இது அவ்வளோ அப்படி நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துடலாம்.
இதெல்லாம் அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டோம்னா they can count it on. அப்போ இந்த பேசேஜ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் லவ், அது எத்தனை வருது, இது நம்ம ஒரு ஒர்க், அவ்வளவுதான். இது அப்படி அதுன்னு இருக்கும் இல்லையா, டைரக்டா அன்புன்னு இல்லாட்டாலும் அது சொல்றது இருக்கும். அப்போ இப்படி நம்ம ஹைலைட் பண்ணி காணிக்கும் போது they will understand. ரிப்பீட்டடா வரக்கூடிய வேர்டு எதுன்னு பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்னு சொல்லிடலாம். இதுலயே அந்த நம்ம பண்ண மாதிரி அந்த எக்ஸாம்பிள மட்டும்தான் அதுல காணிக்கணும். இத அனிமேஷன்ல போட்டுறணும், ஃபேட் ஆர் அப்பியர். இதுலயும் அந்த ப்ராப்ளம் வருது. ஓகே, ஐ வில் கரெக்ட் இட். ஆக்சுவலா இந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் வரணும். இத அப்ப கட் பண்ணி திருப்பி தான் போடணும். ஓகே, இது கட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், இத லேசா சின்னதா போட்டுட்டு என்ன செய்திருவேன்னா ஒரு இன்சர்ட் போட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை தனியா ஓபன் பண்ணி இதுக்கு மேல தனியா அது போல ஓபன் பண்ணி ஐ கேன் ரைட் கிளிக் அண்ட் கீப் த சோர்ஸ் ஃபார்மேட்டிங். இதை பண்ணிட்டேன்னா இப்ப எனக்கு இதுக்கு அனிமேஷன் நான் கொடுத்துடலாம். இதுக்கு அனிமேஷன் கொடுத்துட்டேனாலும் ப்ராப்ளம் வராது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளத்தையும் சொல்லிட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் கவனிங்க, இதை ஒருக்க படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மினிட் டைம் கொடுத்துட்டு நம்ம ரெண்டாவது ரோல் பண்ணும்போது இந்த வேர்ஸ் அவ்வளவு வந்துடும். சரி, ஓகே 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 தம்பி, சரி. ஆமா, அப்போ ஆனா இப்ப ஐடியா என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப இது கேப் ஃபில் அப் ஆச்சு. இதுல நீங்க கூட 2 எக்ஸாம்பிள் கொடுங்க. கேக்கல சொல்லுங்க எட்வின். இப்ப இதுக்கு நம்ம இந்த கேப் கேக்குதானே? கேக்கலையா? இப்ப கேக்குது, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. கேக்குது. எம்டிஆர் இருந்ததை இப்ப ஃபில் அப் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ஆங்கிள். இப்ப ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் போடணும்னா என்ன செய்யணும்னே ஒரு ரைட் கிளிக், டூப்ளிகேட், இதை டெலீட் பண்ணணும், தட்ஸ் அவர் ஒர்க். இதை டெலீட் பண்ணிட்டு இதுல எக்ஸாம்பிள மாத்தணும், பேஸ்ட் பண்ணணும். இது வேண்டாம்னா அப்படி 16 டெலீட் பண்ணிடலாம். தட்ஸ் ஐடியா. இப்போ அடுத்ததுக்கு வர்றோம், தேர்ட் பாயிண்ட் வர்றோம். சரி, இந்த சேம் அப்சர்வேஷன்ல தேர்ட் பாயிண்ட் வரும். டைம் வேர்ட்ஸ், மார்னிங், ஈவினிங், நெக்ஸ்ட் டே, காலத்தை குறிக்கும் சொற்கள். இதுக்கு அகெயின் அந்த அப்சர்வேஷன்ல வரும்போது என்ன செய்யணும், அதுல செய்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன செய்யலாம். இது நல்லா நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணி வச்சிருக்கோம்னா இது அப்படி என்ன செய்யலாம், அந்த ரெண்டையுமே அப்படின்னு எல்லாரும் செய்வேன். இந்த ரெண்டையுமே அப்படி காப்பி பண்ணிட்டு இது 14வது ஸ்லைடு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படி காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்து என்ன செய்திருவேன், பேஸ்ட் பண்ணிடுவேன். இது இப்ப இங்க அப்படி வந்துட்டு அப்படி பிடிச்சு இங்க இழுத்துடலாம், மொத்தமா இழுத்துடலாம். இது எதுக்குன்னா நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப இதுல அப்படியே வச்சுட்டு என்ன செய்யலாம், மாடிஃபை பண்ணலாம். இது ஒரிஜினலி இட் வாஸ் எம்டி. இப்ப நான் கொண்டு வந்து இதுல போட்டேன். இப்ப ஒரே நிமிஷம் அந்த தம்பி, இத ஒரே நிமிஷம் அந்த இது பண்ணீங்கல்ல, அந்த ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்கல்ல, பேர் என்னது, இந்த அது பேர் என்னது, ஸ்லைட் சார்ட்டர் இருக்கு இல்லையா? ஸ்லைட் சார்ட்டர்ல இருந்து மறுபடியும் பேக்குக்கு வர்றதுக்கு என்னது விஷயம்? ஓகே, இதுல இப்ப ஸ்லைட் சார்ட்டர்ல இருந்தது இல்ல. ஓகே, அதுக்கு நார்மல், இது ஸ்லைட் சார்ட்டர்ல தான் இருக்கு. நார்மல் அதுக்கு அடுத்து அதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கும். ஓகே ஓகே, வந்துருச்சு. ரைட், ஓகே, थैंक यू. ஓகே, அதுக்கு லெஃப்ட்ல இருக்கும். அப்ப இது நீங்க சொல்லுங்க. இது என்ன ஒரு வகையில அட்வான்டேஜ் ஆனே. இப்போ இங்க லெஃப்ட் சைடுல அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்க வச்சு இழுத்துட்டீங்கன்னா வந்துரும். ஆமா, அப்படின்னு செய்திரலாம். இப்ப பாருங்க, இப்ப இந்த 15th ஸ்லைடும் நான் இதுல வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த 17th எனக்கு ஐ வாண்டட் டு ஃபில். இதுல இப்ப எம்டி இருக்கு. எனக்கு லொகேஷனை குறிச்சு இடத்தை குறிக்கும் சொற்கள் நமக்கு வேணும். ஆனா 15 பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் அந்த மார்க்கிங் இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன்னா இந்த 15 ஆர் 14 பாருங்களேன், இதுல நான் அந்த சொன்னதை திருப்பி செய்யறேன்.
இதையும் செலக்ட் பண்ணிட்டு சரி என்ன ஒன்னையும் செலக்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும், இந்த கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணிக்கணும். அப்ப ரெண்டையும் செலக்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் கொடுத்து ஓகே சரி. அது பிறகு அப்படியே கண்ட்ரோல் சி, அப்படி நாங்க 17க்கு வந்துட்டேன். 14ல இருந்து ஜம்ப் பண்ணி 17க்கு வந்துட்டேன். 17க்கு வந்துட்டு அப்படியே கண்ட்ரோல் வி போட்டேன்னா சரி அப்படி உள்ள வந்துரும். இப்போ நான் அதான் பாத்தீங்கன்னா திருப்பி செய்ய வேண்டாம், ஒர்க்கா செய்துட்டோம்னா அப்படி திருப்பி செய்திடலாம். இப்போ கரெக்ஷன் தான். இதுல என்ன செய்யணும், பிளேஸ் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஆமா, அது பிறகு எடிஷன் தான். இப்போ இதுல நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, நம்ம இதை முடிக்கல, இட்ஸ் ஓகே, நான் அப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா திருப்பி குழப்பிடக்கூடாது. ஓகே, எம்டி பண்ணி போடுறேன். ஓகே, இருந்துச்சு போட்டு. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கண்ணே. நான் ஒன்னு விட்டுட்டு வர்றேன், இன்டென்ஷனலி ஐ அம் லீவிங் இட் blank. ஓகே, இப்போ இங்க 17க்கு வரும்போது இல்ல, இப்போ என்ன ஸ்லைட்ல நிக்கிறீங்க நீங்க? 17ல இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். 17 நம்பர் மாறுமா இருக்கும்னு ஒண்ணு இல்ல, இந்த பிளேஸ் 4th பாயிண்ட் ஆக்சுவலி அப்சர்வேஷன். இப்போ வந்து இது என்னது ஜான் சாப்டர் 2:1 தம்பி. ஓகே, ஜான் சாப்டர் 2 யோவான் 2 வசனமா? ஓகே, 3ஆம் நாளில ஓகே. இப்ப பாருங்கண்ணே, இப்ப இதுல நான் அப்கோர்ஸ் நான் அடிக்கிறதில்ல, நான் இதுக்கு வந்துடுறேன். இது இப்ப அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன், சும்மா கர்சரை உள்ள விட்டுட்டு கண்ட்ரோல் ஏ. அது புரிஞ்சுலண்ணே? கண்ட்ரோல் ஏ ரைட் கிளிக் பண்ணிட்டு கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங், இதுல போடுறது டெக்ஸ்ட். இதுல டெக்ஸ்ட் போட்டோம்னா ஏற்கனவே இருந்த டெக்ஸ்ட் அப்படி வந்துடும். இங்க வந்து எடுத்துட்டு இது பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இதுல வந்து ஜான் எத்தனை பார்த்தோம்? இது 2:1. ஆமா தம்பி, 2:1. அப்ப இதை நமக்கு டெலீட் பண்ணிடலாம். அப்ப இந்த ஃபார்மேட், ஃபாண்ட், இந்த கவலைகள்லாம் நமக்கு இருக்காது. இந்த காப்பி பேஸ்ட்ல பண்ணும்போது அதெல்லாம் அப்படியே ஒரிஜினலா இருந்துடும். அப்போ எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு போல வந்துரும், அதே அப்படியே வந்துரும். ஆமா, ஓகே சரி தம்பி. இதுல இப்ப பாத்தீங்கன்னா சரி, என்ன 2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நான் இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் சின்னதாக்கிட்டேன். ஓகே, சின்னதாக்கிட்டேன். ஏன்னா இப்ப இது ஒரு அப்பியர்ல இருக்கு. இத அப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி போட்டேன். அப்போ அதே மாதிரி என்ன ஒண்ணு வந்தது, அதை பிடிச்சி இப்ப கீழே வச்சிருக்கேன். இந்த லெஃப்ட்ல அழகா அந்த அலைன்மெண்ட் சரியா இருக்கான்னு பாத்துக்கிடலாம். அப்ப இது அதே மாதிரி காப்பி பண்ணி ஒரு கண்ட்ரோல் வி போட்டேன். அப்ப என்ன ஒண்ணு வந்தது, அதையும் எடுத்து இதுல கீழே வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்ப என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது ஹவ் ஈஸியா வி கேன் டூ இட்ங்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு ஒரு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. verse John 4:2. John 4:2. John 4:2. Okay, ஆமா ஓகே. 4:2. இதை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இது அப்படி சாரி, இது அப்படி இது பண்ணிட்டு கண்ட்ரோல் போட்டேன்னா இப்ப இதாயிட்டு. இப்ப பாருங்க, சாரி இது அவசியம் இல்லை, அது இருக்கு. ஓகே, ஓகே. இப்ப பாருங்க அழகா இது மொதல் 2 வருது. ஆக்சுவலி இது வரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், அது வரட்டு. இது வந்து அனிமேஷன் நான் கொடுக்கல. ஓகே, அப்பியர். இப்ப இது 3க்கு போயிட்டு ஆக்சுவலி ஐ வாண்டட் டு தட் ஷுட் பிகம் 2 இல்ல எனக்கு அனிமேஷன்ல. இப்ப இத வந்து ஐ கேன் ரைஸ் இட். இப்ப அந்த அனிமேஷன் பேனல்ல கிளிக் பண்ணேன். அனிமேஷன் பேனல்ல கிளிக் பண்ணேன், இங்க வந்தது. இது 3ல இருக்கிறது ஐ வாண்டட் டு மேக் இட் 2. இப்ப 2 ஆயிட்டு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா. இப்ப நான் ஸ்லைட் ஷோ செக் பண்ணும்போது ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இது போட்டேன். இதுல வந்து இந்த ஹைலைட் பண்ணணும்னா பிளேஸை குறிக்கும் 3ஆம் நாளிலே இருக்கு. டைமா இதுல ஐ திங்க் இட் இஸ் பிளேஸோ, டைம் கிடையாது இல்ல, பிளேஸ் அப்படிதானே இதுல. நீங்க எந்த இது ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, ஏன் ஸ்லைடு வேற இருக்கு. இது வந்து இதுல வந்து அதுல தெரியுதுல லொகேஷன் ஆர் பிளேஸ் வேர்ட்ஸ் இருக்கு.
இல்ல அது லொகேஷன் வேற பிளேஸ் வேற தப்பா போட்டேன். இடம் வேற ரெண்டு ஒன்று தான். ரைட் இடம் லொகேஷன் ஆர் பிளேஸ் வேர்ட்ஸ். ஓகே தம்பி ஓகே. அப்போ கலிலேயாவில் உள்ள கானா ஊர். இப்போ அடுத்ததுல யூதேயா, அப்போ அடுத்தது திருப்பி அகைன் கலிலேயா. ஸோ நமக்கு தெரியல, நான் சும்மா போட்டேன் நம்ம ஹைலைட் பண்றதுக்கு பிள்ளைங்களுக்கு. அப்போ பிள்ளைங்களுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி. ஆமா. அடுத்தது இது நம்ம நிறுத்திக்கிடணும். இது பிள்ளைங்க எடுக்கலாம் கொஞ்சம் டைம். அதுவும் யூதேயா விட்டு கலிலேயா. என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா நமக்கு திருப்பி ஒர்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த ரெண்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கிடணும். ரெண்டு இத அப்படி சி வி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அப்போ எடுத்து we can put another example. இது அதே மாதிரி தம்பி இந்த ஒரு நிமிஷம், அந்த அனிமேஷன் பேனல்னு ஒன்னு வச்சிருக்கீங்கல்ல? வரேன். அந்த அனிமேஷன் சாரி சொல்லுங்க நீ சொல்லி முடிங்க. சரி சொல்லுங்கண்ணே. ஒரு சொல்லுங்க நீங்க சொல்லிருங்க, அப்புறம் நான் கேக்குறேன். சொல்லுங்க. இப்போ can you give me one more example? ஜஸ்ட் நான் அந்த இது முடிக்கிறதுக்காக இல்ல, அந்த ஆர்டருக்காக சொல்றேன். இதுல பிளேஸ், மவுண்டன், வேலி, சீசைடு, ஜுதேயா, கடலோரம். தம்பி இது மேத்யூ 3:1. மேத்யூ 3:1. மத்தேயு 3:1. ஓகே. இது ரெட் ஆயிட்டு, ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் வாஸ் ரெட், நம்ம we can make it as gray. இப்போ நாங்க பேசுறது உங்களுக்கு எப்படி கேக்குது எட்வின்? நல்லா கேக்குது. வந்து யூஸ் பண்றீங்க, நீங்க பேசுறது எனக்கு யூஸ் பண்றதால எங்களுக்கு நீங்க பேசுறது நல்லா கேக்குது. நாங்க வந்து ஹெட்போன் நான் வந்து இந்த இதுல போட்டிருக்கேன், என்னது இயர்போன்ல போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து அந்த மைக் வச்சிருக்கீங்கல்ல, அது போக வந்து நீங்க இப்போ நாங்க பேசுறது உங்களுக்கு எப்படி கிளியரா கேக்குது? ஹெட்போன் எதுவும் போட்டிருக்கீங்களோ? ஒண்ணும் போடல, நான் இதுல லேப்டாப்ல உள்ள ஸ்பீக்கர்ல தான் கேக்குது. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு, அதுல கிளியரா இருக்கு. நம்ம ஹெட்போன் பின் பண்ணும்போது, ஏன்னா ஒரே பின் தான் இருக்கு, பட் பின் பண்ணும்போதே கேக்குது whether it has to be used as a mic, speaker or headphone. மூணு ஆப்ஷன் இருக்கு. அப்படியா? சரி. அப்ப நம்ம பின் பண்ணும்போது லைன் இன், ஆமா நான் என்ன சொல்ல, என்னெல்லாம் இருக்கு மக்கா சொல்லு. லைன் இன், மைக் இன், ஹெட்செட், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர், அப்புறம் அதர் டிவைஸ். ஓ அப்படியே, சூப்பர்ரா தம்பி. நிறைய இருக்குன்னு. அதனால நம்ம பின் பண்ணோம்னா, நான் மைக்னு வச்சிருக்கனால அந்த மைக்கு பர்பஸ் மட்டும் தான் அந்த பின் யூஸ் ஆகும். ஸ்பீக்கர் வந்து லேப்டாப் ஸ்பீக்கரே யூஸ் ஆயிருது. ஓகே தம்பி. சரி. அப்ப இப்ப பாருங்கண்ணே, one by one we can go. அழகா அடுத்த எக்ஸாம்பிள். அடுத்தது அப்படியே என்ன செய்திடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். யூதேயா இருக்கு, வனாந்திரம் இருக்கு, இதுல ரெண்டுமே இட்ஸ் பிளேஸ். ஸோ அதை நம்ம ஒரு ஹைலைட் கொடுத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி வந்து இது கேப் ஃபில்லிங்க்கு பண்ணும்போது இந்த பாயிண்ட் சொல்லும்போது நீங்க அவ்வளவு எக்ஸாம்பிள்ஸும் அப்படியே டீச் பண்ணிடலாம். ஓகே சரி தம்பி. ஓகே தம்பி. இந்த அனிமேஷன் பேனல் கேட்டீங்க. அனிமேஷன் பேனல்ல 1 2 3 4 அந்த மாத்துனீங்கல்ல ஆர்டரை வந்து இப்ப 3வது உள்ளது தூக்கி 2ல போடுறது, அல்லது 4வது உள்ளது தூக்கி 1ல போடுறது, அந்த சைடுல வரிசையா வச்சிருக்கீங்கல்ல, அந்த வரிசையா வருது இல்ல, அது வந்து எப்படி அந்த ஆர்டர் மாத்துனீங்க? அந்த இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அது நான் பேஸ்ட் பண்ணல, தப்பாயிட்டு. இல்லைன்னா ஆர்டர்ல தான் வரும். அப்படி வந்தா கூட இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப 3 நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க இந்த பேனல்ல 3 செலக்ட் பண்ணிட்டு மேல 2 ஆரோ இருக்கு. பேனல்ல அனிமேஷன் போட்டுட்டு எது பேனல்னா எதை சொல்றீங்க நீங்க? ஓகே, நீங்க அனிமேஷன் பேனல் நான் திருப்பி எடுக்கிறேன். ஓகே, இப்போ ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணீங்கன்னா அனிமேஷனுக்கு வரணும். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனுக்கு வரணும். சரி தம்பி. ஓகே,
அதுக்கு அப்புறம் அந்த அனிமேஷன்ல இந்த பக்கம் அனிமேஷன் பேன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம். ஒரு நிமிஷம். நான் ஏன் இதுல அழுத்தி பாக்குறேன், கொஞ்சம் லைன்ல இருங்க. நீங்க அனிமேஷனை கிளிக் பண்ண பிறகு தான் அது வரும், ஆக்டிவ் ஆகும். அனிமேஷன் பேன் ஒண்ணு இருக்கு. ஆமா, சொல்லுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இங்க ரைட் ஹேண்ட் சைடுல இந்த இதெல்லாம் வரும். ஓ சரி. ஆமா, அனிமேஷன் பேன் வந்துருது. ஆமா, வருது தம்பி, வருது. ஆமா, இது ரொம்ப உங்களுக்கு நம்ம ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிட்டுன்னா, இப்ப நான் இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப அந்த 4 வந்து இந்த எக்ஸாம்பிள் மேத்யூ 3:1ல இருக்கு. இத ஐ வாண்ட் டு டேக் இட் பேக். பொதுவா அப்படி பண்ண மாட்டோம். ஒரு தப்பா இருந்துன்னா என்ன செய்யலாம், இதுல அப் அண்ட் டவுன். இப்ப இது 5 ஆயிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப தப்பு கிடக்கு. எக்ஸாம்பிள் இது வந்து தப்பு, இது வந்து 4 ஆட்டாக்கம் வரணும். ஆனா இது 5. என்ன பண்ணீங்க நீங்க? அதை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் மாத்துனீங்களா? என்ன பண்ணீங்க? அதை எப்படி மாத்துனீங்க? மேல 2 ஆரோ இருக்கு பாருங்க, அப் அண்ட் டவுன். எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போயிடலாம். ஆமா. அப்ப அப்படியா? ஓகே. சரி. அது மூவ் பண்ணிடுவோம் இல்லையா? ஓகே. சரி தம்பி, மூவ் பண்ணிட்டா இங்க நம்பர் மாற உங்களுக்கு தெரியும். நமக்கு ஒரு நம்பர் காட்டும் இல்லையா? சரி. ஆமா, 1 2 3 4 வந்துரும். ஓகே. எட்வின், தம்பி எனக்கு அந்த நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு தூக்கம் வருதான்னு பாத்தீங்க. மணி 11 ஆச்சு உங்களுக்கு. தூக்கம் வராது நாளைக்கு எனக்கு. சாட்டர்டே. சரி. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. இல்ல எட்வின், அதாவது எனக்கு அந்த பிகினிங் இருக்கு இல்லையா, முதல்ல பவர் பாயிண்ட் உள்ள போறோம்ல. ஓகே, நான் உள்ள போன உடனே புதுசா ஒன்னு கிரியேட் பண்றது சொல்லி கொடுங்க தம்பி. ஓகே, இதுல இது அப்படி இருக்கட்டு, இது ஒண்ணும் செய்யாது. ஐ அம் ஜஸ்ட் சேவிங். இத விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும்? நான் இப்போ ஒன்னு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்ல உங்களுக்கு. கட். அதை விட்டு கட், அவ்வளவுதான். சேவ் பண்ணிட்டு கட். சேவ் பண்ணிட்டு கட்டா? ஆமா, மேல கார்னர்ல கட் பண்ணிரண்டே தானே, இந்த ரைட் ஹேண்ட் டாப்ல. ஃபைல்ல போய் சேவ் கொடுக்கலாமோ திருப்பி தம்பி? ஆமா, சேவ் பண்ணி அப்ப சேவ் பண்ணிட்டு கட் பண்ணனும்னா, இல்லனா போயிடும். சேவ் பண்ணனும் கம்பல்சரியா. கண்ட்ரோல் எஸ், இல்லனா சேவ், ஃபைல்ல சேவ். சேவ் பண்ணிட்டு இப்போ போய் மேல போய் க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஆமா, க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க பவர் பாயிண்ட் எங்க பின் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இப்போ மேல போய் இது பண்ணோன்னு என்ன கேக்குதுன்னா, இஃப் யூ கிளிக் டோன்ட் சேவ், அதாவது சேவ் கேட்கவா, டோன்ட் சேவ் கேட்கவா, கேன்சல் 3 ஆப்ஷன் கேக்குது. சேவ் தானே கிளிக் பண்ணணும். நீங்க அப்ப ஏற்கனவே சேவ் பண்ணல, அதனால தான் அது கேக்குது. சேவ் போட்டு கொடுத்துருங்க. ஓ அப்படியா? சரி. ஓகே. அது சேவ் கொடுத்தா என்ன கேக்குதுன்னா, பிரஸ் தி எஸ்கேப் கீ டு கேன்சல் சேவிங் தி டாக்குமெண்ட் கொடுக்குது. ஏதோ தப்பு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணனும். அது ஒன்னு காட்டும்டே. எதுக்குமா? அது வந்து சேவிங் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க இப்ப பண்ணது உங்களுக்கு சேவ் பண்ணணுமா இல்லனா வேண்டானா டோன்ட் சேவ் கொடுத்துருங்க. ஒண்ணு இல்ல. நம்ம இப்ப திருப்பி கேட்டா என்ன சொல்லுதுன்னா, சேவ் வித் ஃபாண்ட்ஸ் ஆன் கேக்குது. சம் ஆஃப் யுவர் ஃபாண்ட்ஸ் cannot be saved with the presentation போர்டு. அது ஓகே கொடுத்துருங்க. ஒண்ணு இல்ல. அப்படியே? சரி. ஓகே தம்பி, ஒரு நிமிஷம். எஸ்கேப் கொடுக்கலாமோ? இப்ப அத கிளிக் பண்ண உடனே க்ளோஸ் பண்ண உடனே பவர் பாயிண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு தம்பி. அப்படிதான் க்ளோஸ் ஆகுமோ? இல்ல, நான் நீங்க அப்படிதான் க்ளோஸ் பண்றதுக்கு கேட்டிங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஏன்னா யூ வாண்டட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்கிராட்ச்னா இப்போ நீங்க ஆமா அதான் கேட்டேன். இப்போ நீங்க பொதுவா எப்படி எடுப்பீங்கன்னு பவர் பாயிண்ட் எடுக்கிறது, நான் அந்த கீழ ஒரு இது இருக்கு, இந்த ஷார்ட்கட் இருக்கு. ஓகே, பின் அப் வச்சிருப்பீங்களா இருக்கும். ஓகே, ஆமா, பின் பண்ணி அத கிளிக் பண்ண உடனே எப்படி வருதுன்னா, எனக்கு எப்படி ஒரு ஸ்கிரீன் வருதுன்னா, லெஃப்ட்ல வந்து பவர் பாயிண்ட் நீங்க போடுங்க. என்ன இருக்குது? இதே வருது இல்லையா? எனக்கு எப்படி வருதுன்னா, லெஃப்ட்ல வந்து பவர் பாயிண்ட் ரீசென்ட்னு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதை க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க அது சரியா க்ளோஸ் பண்ணாதனால வந்திருக்கும். அது கீழ க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிருங்க. ஒண்ணு இல்ல. அதுக்கு கீழேயே க்ளோஸ் இருக்குமா தம்பி? நம்ம நேரா கீழ இருக்கானே, நிறைய இருக்கு, நிறைய. ஆமா, அவ்வளத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நிறைய. அது எப்படி க்ளோஸ் பண்றது? இல்ல, அதுல ஒரு
ஐ ஹவ் ஆல்ரெடி சேவ்டு, கேன் ஐ க்ளோஸ் இட் நீட்டு கீழே கேட்குமே, அதை க்ளோஸ் பண்ணிடலாமே. அது அதுல வரல தம்பி. என்ன வருதுன்னா வரிசையா நான் ஓபன் பண்ண எல்லாமே வந்து நிக்குது. நீங்க அனுப்புனதா மெஜாரிட்டி நிக்குது. அது இடது பக்கத்துல நின்னுட்டு இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் கீழே ஒரு க்ளோஸ்னு ஒன்னு இருக்கானே இல்லையோ? இல்லையே, ஒரு கோடு போட்டு ஓபன் அதர் பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. அதுல வருமே ஒரு க்ளோஸ் இல்லங்கிறீங்க. தெரியல இது. இல்ல ஏதோ இந்த இந்த பவர் பாயிண்ட் கரப்டடா இருக்கதால சரியா வர மாட்டேதான்னு தெரியல எட்வின். சரி, அதை விட்டுருங்க. நியூ அதுல மினிமைஸ். சரி தம்பி. ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்யணும், அந்த இதே வர மாட்டேது. இந்த நியூ மேல என்ன இல்ல தம்பி, அந்த அதாவது நான் என்ன கேக்குறேன்னா உங்க இதுல அந்த இதுல வந்து blank பிரசன்டேஷனை கிளிக் பண்ணலாமா தம்பி? அவ்வளவுதான். ஓகே சரி. இதுல டிசைன் blank பிரசன்டேஷனை கிளிக் பண்ணா போயிடுச்சு. சரி டிசைன். ஓகே டிசைன் டிசைன் வந்துட்டு தம்பி. வந்துட்டு நிறைய மேல வரிசையா ஸ்லைட் கலரா காட்டுது, கலர் கலரா காட்டுது. ஆமா, அதுக்கு அற்றத்துல நமக்கு ஸ்லைடு வந்து ஒயிட் ஸ்கிரீன் ஆக்கணும்னு சொன்னேன். ஆமா, ஸ்லைட் சைஸ் சொல்லி கொடுத்தீங்க நீங்க. ஆமா, அதுல ஒயிட் ஸ்கிரீன். ஒயிட் ஸ்கிரீன் தான் ஏற்கனவே வந்திருக்கு தம்பி. ஓகே, அப்போ ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. ரைட், blank டாக்குமெண்ட் தான் ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே போதும். நீங்க ஸ்லைட் சைஸ் என்ன சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸ்லைட் சைஸ் வந்து ஒயிட்னாலே 16:9 தானே? அப்படியா? ஓஹோ, ஆமா. இது செலக்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஒயிட்ல இருக்குன்னா அப்படியே விட்டுறலானே. ஸ்டாண்டர்ட்னா 4:3 இருக்கும். ஓஹோ, அது அந்த ஆப்ஷன் ஓபன் ஆக மாட்டேங்குது. சொல்லுங்க தம்பி, பரவாயில்ல. ரைட். இப்போ இதுல இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு கேக்குறீங்களே? அதான் இப்போ வந்துருச்சு இல்லையா எட்வின்? இப்போ வந்து பேக்ரவுண்ட் மாத்துறது நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஆல்ரெடி. பேக்ரவுண்ட் மாத்துறதுக்கு பேக்ரவுண்ட் வேணா ஃபில் பண்ணலாம் இல்லையா? பேக்ரவுண்ட் வந்து என்ன போட்டுச்சு? பேக்ரவுண்ட காணோம். ஒரு நிமிஷம். பேக்ரவுண்ட் ஃபார்மேட் பேக்ரவுண்ட் போய் வரலாமோ தம்பி? ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே ஃபார்மேட் பேக்ரவுண்ட். ஆமா, அதுல அடிக்கணும். ஓகே, அதுல வந்து அந்த சாலிட் ஃபில், கிரேடியன்ட் ஃபில், பிக்சர்ஸ், ஆமா கிரேடியன்ட் எல்லாம் இருக்கு. டெக்ஸ்சர் ஃபில், கிரேடியன்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நான் நிறைய கிரேடியன்ட் யூஸ் பண்ணிருப்பேன். கிரேடியன்ட் அந்த ரெண்டு கலர் வரும். ரைட். ஓகே இதுல உண்டு, போட்டோஷாப்ல உண்டு. ஓகே, ஆமா அது யூஸ் பண்ணிடலாம். அதுல லீனியர், சர்க்குலர் அப்படி நிறைய ஆப்ஷன், ரெக்டாங்குலர். எட்வின், அதான் இப்போ என்ன டவுட்னா, இப்போ நான் முதல் ஸ்லைட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேல வந்து பிபிஎஸ்ன்னு போட்டு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ அடுத்த ஸ்லைட்லயும் வந்து அதே இது வந்து மாஸ்டர் காப்பில உள்ளது எல்லாத்துக்கும் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? நம்ம அது பண்ணலாம். ஆனா நமக்கு வந்து அது ஸ்பேஸ் அடைக்கணும். அதாவது அன்னெசரியானது திருப்பி ரிப்பீட் பண்ணாம பாக்குறது நல்லது. என்னன்னா அந்த வேர்ட்ஸ். சரி. ஆமா, அதெல்லாம் நம்ம பழைய காலம். இப்போ உள்ள ஸ்டைல் அது அவசியம் இல்லை. ஒன்னு ஒவ்வொரு ஸ்லைடாவே போட்டுடலாம் இல்லையா தம்பி? ஆனா அந்த ஒரு லாஜிக்கல் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் அப்படி பண்றோம்னுட்டு ரொம்ப டிவியேஷன் இல்லாம. இப்ப நீங்க இதுல நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எப்படி போட்டிருக்கேன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாட்டம்ல சாரி இதுல நீங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, அப்சர்வேஷன் அவ்வளவு ஒரே கலர்ல பண்ணிருப்பேன். பாத்தீங்கன்னா இதுல தெரியும். அப்சர்வேஷன் வரைக்கும் ஓகே கிரீன் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம ஒரு டிராஸ்டிக்கா ஒரு இது சேஞ்ச் பண்றோம். சோ நான் என்ன வரைக்கும் கிரீன். ஓகே, அப்சர்வேஷன் இதுலயே அதை தான் காணிச்சிருக்கேன். அப்சர்வேஷன் வரைக்கும் அந்த கிரீன்ல இருக்கு. அப்படி ஒரு சேஞ்ச். ஓகே, திருப்பி we are moving towards interpretation அப்படிங்கறத I wanted to show. இது நம்ம 3 வந்தோம். பட் நம்ம இப்ப பார்க்க போறது இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கறதுனால தான் அதை எம்டியா விட்டு அதை வர்ற மாதிரி பண்ணேன். ஓகே தம்பி. சரி. அடுத்த ஸ்லைட்ஸ் எல்லாமே அந்த கலருக்கு நான் மாறிட்டேன். அந்த இன்டர்பிரிட்டேஷன் புரியுது. ரைட். ஓகே, நான் சரி அந்த கலர் யோசிக்கல. அந்த கலர் கோடுக்கு வந்துட்டு. அப்ப இதுல 3, அதனால அந்த பிக்சர் அப்படி போட்டேன். 3 பிரின்சிபல். ஓகே, ஒரு 3 போடுவோம்ங்கிறதுக்கு தான் அந்த கிராமர் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு அது போட்டேன். இது வந்து ஹிஸ்டாரிக்கல், இதுல பிப்ளிக்கல் ஆஸ்பெக்ட். அதுக்கு பிறகு வர்றது எல்லாமே அந்த கிரீன் தான் பேட்டர்ன். பட் தி கலர் ஹஸ் பீன் சேஞ்ச்ட். வேற ஒண்ணும் செய்யல.
ஓகே 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 சரி சரி. அதான் அந்த இது வந்து இந்த இதுல நம்ம கிராமட்டிக்கல் டீச் பண்ண மாட்டோம் எட்வின். அது பெரிய டாபிக் அது. அதனால அதை டீச் பண்றது இல்ல. தியாலஜிக்கலும் டீச் பண்றது இல்ல. இல்ல பட் அப்படி இருக்குன்னு சொல்லிடணும். நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்னா விட்டுறலாம், அவ்வளவுதான். ஷூர் ஷூர். கண்டிப்பா தம்பி கண்டிப்பா. ஆமா. அது பாத்தீங்கன்னா இது அவ்வளவு அப்படி அதே பேட்டர்ன்ல தான் அப்படியே கொண்டு வந்துட்டு நீங்க லாஸ்ட்ல வரும்போது ஐ ஹவ் சேஞ்ச் டு ப்ளூ. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல வரும்போது என்ன முடிச்சிட்டோம், அப்சர்வேஷன் முடிச்சிட்டோம், இன்டர்பிரேஷன். we are moving towards application அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கலர் கோட் அப்படி யோசிச்சேன். அப்ளிகேஷன் போகும்போது ஐ ஹவ் சேஞ்ச் டு ப்ளூ கலர், பட் தி பேட்டர்ன் ரிமைன்ஸ் தி சேம். சரி எட்வின், அதே மாதிரி இப்போ நீங்க அந்த ஒரு சதுரம் போட்டிருக்கீங்கல்ல, ஒரு ஸ்கொயரா போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த ஸ்கொயர்ல வந்து அந்த சைடு கார்னர்ஸ் வந்து பிளெண்ட் பண்றதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கோ? ஷார்ப்பா இல்லாம அந்த ஆமா நான் வரேன். அது நம்ம பிளெயின் ஸ்லைடுக்கு வரேன். இங்க வந்தோம். இதுல இப்போ அதுல இதெல்லாம் இந்த கட்டத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஐடியாவுக்கு தான் வர்றோம். எங்க வர்றோம்? இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் எப்பவுமே அதான் செய்யறது. ஆல்ரெடி கிரிட் லைன் இருக்கிறதுனால நான் இவ்வளோத்தையும் ஐ வாண்ட் டு புட் ஓகே. இவ்வளவும் ஒரு கலரும் நான் பண்ணியிருக்க மாதிரியே பண்றேன். கீழே இது பண்ணிட்டு இதை ஐ எம் கோயிங் டு ஃபில் இட் வித் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னு யோசிச்சேன். ஓகே, இது லீனியர் வரும்போது ரெக்டாங்குலர் வேண்டாம். ஓகே, பார்த்து சாரி, இட் ஹேஸ் டு பி ரேடியல். அங்கேயே போகுது. it has to be okay linear. ஆனா இப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 டைம் ஐ கேன் சேஞ்ச் த கலர். இப்ப இதை எடுத்துட்டு சாரி இந்த கலர் ஐ வாண்ட் டு மேக் இட் டார்க். இதுல ஐ எம் புட்டிங் இட் டார்க். நெக்ஸ்ட் again I wanted to put it dark. இதையும் I wanted to make it slightly sorry even darker. Third one also கொஞ்சம் darker. இப்போ இதை I wanted to expand it. இப்படி பண்ணிடலாம். இது எல்லாமே built-in தான். ஓகே ஓகே. இதுல இந்த டைரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நான் இப்படி போட்டிருப்பேன் இனிஷியலா. இப்படி போடும்போது இது ரொம்ப ஓவர் ஆயிட்டு ஐ வாண்ட் டு மேக் இட் லைட்னா இப்படி குறைச்சிடலாம். இதை குறைச்சிடலாம். எனக்கு கீழே மட்டும் போதும் அப்படின்னு யோசிச்சேன்னா இது பண்ணிடலாம். கீழே ஒரு லைன், கீழே ஒரு டெக்ஸ்ட் இப்படி போட்டிருப்பேன். இப்படி ஒரு சின்ன அதே ஷேடுக்காண்டி இதை அப்படி அந்த பாக்ஸை போட்டுட்டு I am trying to fill it with என்ன செய்ய போறேன், அதே கலர் ஐ டிராப்பர் போட்டு ஐ கேன் மேக் இட் திஸ் வே. அப்படி போகும்போது இது ஒரு ஃப்ரேம் ஆட் ஆயிரும். நம்ம இது கேப் ரொம்ப பெருசா இருக்குன்னா ஐ கேன் மேக் இட் கொஞ்சம் இவ்வளோ கேப் விட்டா போதும் அப்படின்னு யோசித்தா திஸ் ஐ கேன் கொஞ்சம் சாரி வரல. ஓகே, இங்கேயும் செய்யலாம். நான் இதை ஹைட் ஐ கேன் இன்க்ரீஸ் இட். இவ்வளோ கேப் விட்டாதான் அது நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு ஃப்ரேம் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ இந்த ஃப்ரேம் ஐ வில் ரிப்பீட் ஃபார் ஆல் ஸ்லைட்ஸ் அப்படின்னு யோசிச்சேன்னா அப்படி செய்திடலாம். சரி, ஆனா கேளுங்க, என்ன கேளுங்க. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு blank ஸ்லைடை ஓபன் பண்ணி வச்சிட்டேன். இதை என்ன வண்ணத்தை குறைக்கணும்னாலும் குறைச்சிடலாம். இப்போ இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். இதை படித்து அதுக்கு வரேன். என்ன சரி, நீங்க அதை அப்படியே ஓப்பனா வச்சிருங்க. இப்போ என்னன்னா, இப்போ வந்து நான் ஒரு blank ஸ்லைடை ஓபன் பண்ணி ஒரு இப்போ வந்து என்னது ஆட் டைட்டில்னு கேட்டுச்சு. அதுக்கு ஒரு 3 எழுத்தை டைப் பண்ணியிருக்கேன். ஆமா, அதுக்கும் இதே தான் ஈஸி. இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு இப்படி போட்டுட்டீங்கன்னா நமக்கு ஈஸி. அந்த கிரிட் லைனை போட்டு வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த மெயின்டைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். கிரிட் லைன் இருக்கும்னா தம்பி அது என்ன பண்ணுதுன்னா, நீ அப்படியே அதாவது என்ன பண்ணுதுன்னா டிசைன்லயே நிக்குது தம்பி, மற்ற எதுக்கும் போக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியலையே. என்ன டிசைன்லயே நிக்குன்னா இங்கயா? டிசைன்ல நிக்குது. ஹேங் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆமா, என்னுடைய இதுல என்ன ஆச்சுன்னா வந்து அந்த இப்போ ஒரு 3 எழுத்து டைப் பண்ணிருக்கேன்ல, டைட்டில்ல கிளிக் பண்ணிட்டு 3 எழுத்து டைப் பண்ணிட்டு அடுத்து வந்து ஹோமுக்கு போகணும்னாலும்
ஃபைல்ல நிக்குது, ஹோமுக்கும் போக மாட்டேங்குது, இன்சர்ட்டுக்கும் போக மாட்டேங்குது, அப்படியே நிக்குது. ஏதாவது ஆயிருக்குமோ, ஹேங் ஆயிருக்குமோ? ஹேங் ஆயிருக்கணுமா இருக்கும். சரி 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 இல்லைன்னா தம்பி. சரி சரி சரி. அதனால வேற பிரச்சனை வரக்கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சிஸ்டம் பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்கு. ஆமாமா, அதுக்கு தான் அந்த பயந்து போயிட்டு அங்க பிரசன்டேஷனுக்கு இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். நம்ம தினேஷ் கிட்ட ஒருவேளை உங்க ஹெல்ப் வந்து அந்த பவர் பாயிண்ட் அந்த டைம்ல வேண்டி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ணன் கொடுப்பாங்க, எட்வின் அண்ணன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப தம்பி எட்வின், இது வந்து அந்த நீங்க சொன்னது வந்து அந்த படிச்சிட்டோம், அந்த என்னது கிரேடியன்ட் ஃபில் வந்து படிச்சிட்டோம் தம்பி. சரியா? இது மாதிரி நான் நிறைய என்ன இருக்கு. கேட்டேன்னா, அந்த நீங்க ஒரு சதுரம் நிறைய இருக்கு. ஓகே ஓகே சரி. இப்ப நீங்க சதுரம் போடும் கிரேடியன்ட்டை விட்டுட்டு வேற ஏன் செய்யலாம். இப்ப பார்த்துடுங்கன்னா, ஓகே ஃபார்மேட் ஷேப்னா தான் இந்த பேனல் வரும். யூ கேன் மேக் இட் சாலிட் ஆல்சோ. அதுவும் சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் குட். நல்ல சாலிடும் வி கேன் ஹேவ். சரி. கிரேடியன்ட்டும் வி கேன் ஹேவ். அது மாதிரி அது நமக்கு டேஸ்ட் தான் அது. தட் இஸ் ஓகே ஓகே தம்பி. இப்போ வந்து இந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ற அளவுக்கு அந்த இதுல டேப்லெட் போன்ல ஒர்க் ஆகுமா தம்பி? டேப்லெட் போன்ல பண்ண முடியுமா இதை வச்சு? கஷ்டம்னு நினைக்கிறேன். டேப்லெட் போன் கஷ்டம் இல்லையா? அது டச் ஸ்கிரீன்ல அது கொஞ்சம் டேப்லெட் போன் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல தம்பி? ஆமா ஆமா, அது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இல்லைன்னு எப்படி நான் இது நம்ம மவுஸ் வராது இல்லையா? இது மவுஸ்னா ஈஸியா இருக்கு. சரி, மவுஸ் இல்லைன்னா எப்படியும் கஷ்டம் தான். கண்டிப்பா கண்டிப்பா தம்பி. அப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் நான் இதே மாதிரி நான் இப்ப பண்ணலானே, இஃப் இட் இஸ் ஓகே, எதெல்லாம் வேண்டாம்னா நீங்க மார்க் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அப்படி இப்படி பண்ணி 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 தந்துருவேன். இப்ப நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ள போகல. எனக்கு கண்டென்ட் சொல்லுங்க. கண்டென்ட் நான் ரெடி பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்றது நமக்கு இவ்வளவு டைம் ஆகாது. கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா. ஆமா, உங்க டெஸ்ட்டுக்கு கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகாது. அதான் எட்வின், இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து தமிழ் நோட்ஸும் இங்கிலீஷ் நோட்ஸும் அனுப்பியிருக்கேன் எட்வின். ஆக்சுவலா தமிழ் அனுப்பியிருக்கிறீங்களோன்னு? தமிழும் அனுப்பியிருக்கேன். ஆமா, ஒரு மெயில்ல வந்து தமிழ், இன்னொன்னு வந்து இங்கிலீஷ். ஓகே, ஆனா அது பிடிஎஃப்ல அனுப்பியிருக்கிறீங்க. நீங்க பிடிஎஃப்ல அனுப்புனீங்கன்னா நான் என்ன செய்வேன்? ஆமா, அதை வந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? முடியாது, நீங்க அப்படியே அனுப்ப கூடாது. இல்ல, அதான் இப்போ என்னன்னா, அத வந்து இப்போ அது பிருந்தா டைப் பண்ணது வந்து என்ன ஃபாண்ட்னா, உங்களுக்கு ஆனா அது பேஜ் மேக்கர் ஃபைலா இருக்கு தம்பி. எப்படி அனுப்புனா உங்களுக்கு சரியா வரும்? பேஜ் மேக்கர் வேர்ட்ல பேஸ்ட் ஆகாதோ? இல்ல, இப்போ ஒர்க் ஆகுது. முன்னாடி பேஜ் மேக்கர் ஒர்க் ஆகாததால ஏதாச்சு. இப்போ வந்து அத உங்களுக்கு இதுல வேர்ட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் தம்பி. பண்ணிடலாம். அப்படி தந்துருங்க. பண்ணிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் வேண்டி இருக்கும்ல எட்வின்? இது என்ன ஃபாண்ட்னு? இது வந்து செந்தமிழ் ஃபாண்ட். இது அப்ப ஃபாண்ட் அப்படியே அட்டாச் பண்ணிருங்க. அது எப்படி பண்றது தம்பி? அது நீங்க இந்த ஃபாண்ட் எடுப்பீங்கல்ல, உங்கள்ட்ட ஃபாண்ட் எதுல இருக்கு? உள்ளதான் இருக்கு, சிஸ்டத்துல தான் இருக்கு. அப்போ ஃபாண்ட் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி அவைலபிள் ஃபாண்ட்ஸ்ல அதுல அப்படி காப்பி பேஸ்ட் அடிச்சிட வேண்டியதுதான். இத காப்பி எதுல எப்படி கண்ட்ரோல் பேனல் உள்ள இருக்குமோ? எங்க இருக்கும் அது? ஆமா, நீங்க அந்த சர்ச் பண்ணுவீங்களானே, அதுல நீங்க ஃபாண்ட்னு எடுங்க, வந்துருமே. நேரா உள்ள கொண்டு போயிருங்க. கண்ட்ரோல் பேனலுக்கு போயிட்டாலும் போயிடும். கண்ட்ரோல் பேனல் போயிட்டீங்கன்னாலும் அதுலயே நீங்க ஃபாண்ட் அடிச்சிட்டீங்கன்னாலும் வந்துரும். ஓகே சரி தம்பி. சரி, அதுல வந்து அந்த ஃபாண்ட்ஸ்ல கிளிக் பண்ணி சரி தம்பி. ஓகே, எப்படி வரோம்னு இதுல வர்றதுல நீங்க இப்ப இத காப்பி பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர்ல ஏதாவது பேஸ்ட் பண்ணிட்டு you can ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்க்டாப்ல ஓகே ஒரு ஃபோல்டர், நியூ ஃபோல்டர், ஏதோ ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு இன்சைட்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா it will be there. இது குடும்பமே வந்துட்டு நினைக்கிறேன். சரி, அதுக்கு பிறகு சரி ஓகே அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். அதை பிடிச்சு போட்டுடலாம், இல்லைன்னா அட்டாச்ல அதை போட்டு அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். போதும், ஃபைல்ஸ் அட்டாச் பண்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்போ பேஜ் மேக்கர்ல இருந்து வேர்ட்ல தூக்கி காப்பி பண்ணி அந்த வேர்ட் ஃபைல உங்களுக்கு அனுப்பிடுறேன். சரியா? ஆமா
ஆமா அது வேணும். ஆமா, நீங்க என்ன செய்றீங்கன்னா நாளைக்கு சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு அதுல உள்ள ஹெட்டிங்ஸ் மட்டும் போட்டா போதும் எட்வின். ஓகே. சரி, நீங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ரெண்டுமே வந்து கண்டென்ஸ்ட் நோட் தான் நோட்ஸ் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பண்ணிடலாம். அதுல உள்ள சரி, இதுல வந்து அதான் இதுல மார்க் பண்ற அளவுக்கு நிறைய இல்ல. அதனாலதான் சரி உங்ககிட்ட கேட்டுட்டு ஃபைனலைஸ் பண்ணுவோம்னு சொல்லி யோசித்தேன். மார்க் பண்றதுக்குன்னா புரியல. அவசியம் இல்ல. ஓகே, நானே பண்ணிடுவேன். இல்ல அதுக்கு தான் சரி வந்து மார்க் பண்ண வேண்டியிருக்காதுன்னு சொல்லி யோசித்தேன். அதுக்காக தான் நான் திருப்பி உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பல. ஆமா, அவசியம் இல்ல, நானே பண்ணிடுவேன். எது போடணும்னு யோசிப்பேன். ஒருவேளை 1-2 போடாட்டலாம் யூ கேன் மேனேஜ்ல, உங்களுக்கு தெரியும்ல இதுல உள்ளது. ஓகே, இல்ல அது போட்டுடலாம். இப்போ வந்து என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு இது இருக்காது, எக்ஸாம்பிள்ஸ் இருக்காது. ஆனா எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளவு பிபிடில ஆக்கிட்டோம்னா அப்பதான் அந்த பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. இது நமக்கு பிசிக்கலா இல்ல பாத்தீங்களா, ஒர்க் ஷாப் கிடையாது பாத்தீங்களா. ஆமா, கண்டிப்பா. அப்போ வந்து நான் என்ன செய்யறேன்னா வந்து அந்த எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வேணுமோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன் தம்பி. தனியா கொடுக்குறேன். ஆமா, நீங்க இப்ப இதுல நம்பர் இருக்கு, ஈல 1 2 அப்படின்னு எழுதி நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே நான் இதுல இருந்து எடுத்து போட்டுட்டே இருப்பேன் என் பாட்டுக்கு, ப்ராப்ளமே இருக்கு. அது செய்யலாம் தம்பி, அப்படி பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு நீங்க பண்ண பிறகு ஒரு ஐடியா வந்துச்சு, அப்படி பண்றேன் தம்பி. சரியா, ஈஸியா பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எனக்கு அது கஷ்டம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நான் பண்றேன்ல, நான் இந்த தமிழ் பைபிள் வச்சிருக்கனால எனக்கு எக்ஸாம்பிள் போடுறது ஈஸி, வசனத்தை ஈஸியா எடுத்து போட்டுருவேன். கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா. எனக்கு இந்த இது வந்து பவர் பாயிண்ட் நின்னு போச்சுன்னு நினைக்கிறேன், ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அது அப்படியே நிக்குது. ஆமா, அதனால இதை வந்து ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து திறந்தா திருப்பி அதே மாதிரிதான் நிக்குது வந்து. சரி எட்வின், அப்ப நாங்க ஃப்ரீயா இருக்கும்போது இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது சீக்கிரம் அனுப்பிடுறேன். இந்த தமிழ் இதை வந்து எனக்கு நீங்க வேர்ட்ல அனுப்பி உடனே தந்துருங்க. இதை அனுப்பி தந்துடுறேன். பிறகு நீங்க ரெக்கார்ட் பண்ணத பிறகு ஷேர் பண்றீங்களா எட்வின்? அந்த லிங்க் இருந்தாலும் கொடுத்தீங்கனாலும் போதும், நாங்க டவுன்லோட் பண்ணிடுவோம். யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, மற்றபடி ஷேர் பண்ண முடியாதுல. அப்லோட் பண்ணிடுறீங்களா? ஆமா, இல்லனா ஷேர் பண்ண முடியாதுல. இல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல எட்வின், அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து இது வந்து உங்க அக்கவுண்ட் தானே தம்பி Zoom வந்து? ஆமா எட்வின், ஆமாண்ணே. அதுல வந்து இதுல வந்து கிளவுட் ஸ்டோரிங்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு எட்வின். ஓஹோ, அத கொடுத்துட்டீங்கன்னா வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு இது முடிஞ்ச உடனே ஒரு லிங்க் கொடுக்கும். ஓஹோ, அந்த ஹோஸ்ட்க்கு ஒரு லிங்க், மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஒரு லிங்க் கொடுக்கும். ஓஹோ, அது எதுல நாம அத செய்யணும்? லிங்க் வந்து அது வந்து முதல்ல வந்து நீங்க அந்த சரி எனக்கு ஆனந்த் பண்ணுவாங்க பொதுவா, எனக்கு சொல்ல தெரியல. அதாவது அதுல வந்து முதல்லயே வந்து நீங்க சேவ் பண்ண வேண்டியது எங்கன்றத கேட்கும். உங்க லோக்கல் சிஸ்டமா அல்லது வந்து Zoom உடைய கிளவுடான்னு கேட்கும். நான் ஒன்னும் கவனிக்கல. சரி, நான் இதுவரை ஸ்க்ரோல் பண்ணதில்ல, பாக்குறேன். இல்ல இப்ப நீங்க இப்போ ரெக்கார்ட் பண்றீங்க இல்லையா, ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து என்ன செய்யும்னா அந்த கிளவுட் ஸ்டோரிங்ல கொடுத்துருந்தீங்கன்னா முடிச்ச உடனே ஒரு லிங்க் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு லிங்க் வந்து ஹோஸ்டுக்கு ஒரு லிங்க்கும், வேற யாருக்கும் ஷேர் பண்றதுன்னா ஒரு லிங்க்கும் கொடுக்கும். ஓஹோ, இப்போ நீங்க அந்த லிங்கை மட்டும் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணனா உள்ள போயிடும் நேரா. உள்ள போய் எனக்கு என்ன காட்டும்னா வீடியோ ஃபைலும் காட்டும், தனியா ஆடியோ ஃபைலும் காட்டும். நான் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க அனுப்பணும்னு அவசியமே இல்ல. ஓகே, நான் பாக்குறேன். இப்போ அது எப்படின்னு ஆப்ஷன் தெரியல. மற்றபடி நீங்க வந்து இதுல யூடியூப்ல ஏத்திட்டு கொடுத்தீங்கனாலும் போதும், அந்த யூடியூப் நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. அதுவும் ஈஸி, எனக்கு டேட்டாவும் ஈஸியா இருக்கும். ஓகே. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, சரியா? நான் என்ன பண்ணேன்னு தெரியல, நான் இப்ப என் பண்ணும்போது அப்படி பண்ணிடுறேன். சரி அண்ணே. ஓகே, thank you very much Edwin, thank you so much. Okay. Bye. Okay Edwin, good night Edwin. Bye Thambi, good night. Bye. Bye Thambi. Okay, thank you very much. Hey குட்டி தம்பி, bye. இன்னும் தூக்கம் வரலையா தம்பி உனக்கு? ஹலோ, தூக்கம் வரலையா உனக்கு? இல்ல. சரி, எப்படி வீட்ல போர் அடிக்குதா? இல்ல. டைம் ஜாலியா போதா? சரி, சரிமா, தேங்க்யூ, குட் நைட், பாய். ஓடிட்டான். ஓகே தம்பி, பார்க்கலாம். இது பாஸ் பண்ணலடா, ஸ்டாப்.